அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு இறை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆனி மாத பலன்களை பார்க்க போகின்றோம். மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது. ஆனி 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை ஆங்கிலத்தின்படி ஜூன் 15 ஜூலை 16. ஆனி மாத விசேஷங்கள்: ஆனி திருமஞ்சனம், ஜேஷ்டாபிஷேகம், குரு பூர்ணிமா. முதல்ல ஆனி மாதம்னு சொன்னால் அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன? ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் வருகின்றது. ஆனி மாதம் வந்தாலே அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா? அது என்ன? ஆனி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள், பண்டிகை, விரத விசேஷ நாட்கள் என்னென்ன, அதனுடைய மகத்துவம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன. அதன் பிறகு ஆனி மாதத்தின் கிரக நிலைகள், என்னென்ன கிரகம் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே பயிற்சி ஆகின்றது, இதை கொண்டு 12 ராசி அன்பர்களுக்குமான பலாபலன்கள். இறுதியாக ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களில் செய்ய வேண்டிய வழிபாடு செய்தால் அது எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆனி மாதத்திற்கான சிறப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆனி மாதம் 12 தமிழ் மாதங்கள்லேயே பெரிய மாதம், அதிகமான நாட்கள் இருக்கக்கூடிய மாதம். அதனால் இது ஜேஷ்ட மாதம் என்று சொல்லப்படும். ஜேஷ்ட அப்படின்னு சொன்னால் பெரியது என்பது பொருள். விநாயக பெருமான ஜேஷ்டராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே அவர் தான் பெரிய கடவுள் இல்லையா? அதனால் அப்படி இந்த மாதங்களில் இது ஜேஷ்ட மாதமாக இருக்கிறது. இதற்கு காரணம், இந்த மாதம் பெரியது, அதிக நாட்கள் கொண்டது. அதில் இன்னொரு காரணமும் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய இந்த தமிழ் மாதங்கள், நட்சத்திரங்கள், திதிகள், கிழமைகள், ராசிகள் எல்லாமே அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக நம்முடைய ரிஷிகளால், சித்த புருஷர்களால் நமக்கு அனுக்கிரகம் செய்யப்பட்டு இருக்கிறது. அது இயற்கையோடு சேர்ந்ததாகத்தான் இருக்கும். இந்த கிரகங்களை கொண்டு பார்க்கக்கூடிய பலன்கள், சொல்லக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் ஒரு தேசத்தை ஆளக்கூடிய மன்னருக்கும், பிறகு தேசம்னு சொன்னால், மனிதர்கள், உலகம்னு சொன்னால் அது இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் விவசாயம். இந்த விவசாயத்திற்காகவும் தான் கொண்டு வரப்பட்டது. அதனால் இந்த விவசாயத்திற்கான மழை வளம் எப்போது சிறப்பாக இருக்கும், என்னென்ன காலங்கள் என்னென்ன பயிர்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தகவல்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. இப்போதும் கூட ஒவ்வொரு ஆண்டு பஞ்சாங்க படனம் செய்யும் போதும் கூட இதை பற்றி விரிவாக விளக்கப்படும். அதில் இந்த ஆனி மாதம் சொன்னால் பகல் பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. பகல் நேரம், இரவு நேரம் இது சேர்ந்தது தான் ஒரு நாள், அகோராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் பகல் காலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சித்திரை வைகாசின்னு சொல்லக்கூடிய இந்த வசந்த ருது முடிந்து கிரீஷ்ம ருது தொடங்கும். அதாவது கடுமையான கோடை காலம், அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில், அது இந்த சித்திரை வைகாசியில் இருக்கும். அது முடிந்து அந்த வெப்பம் தணிந்து குளுமையாக இருக்கும். காற்று அதிகமாக வீசும். அடுத்த ஆடி மாதம் இன்னும் அதிகமாக காற்று வீசும். இந்த தட்பவெட்ப நிலைகள், இயற்கையான விஷயங்களை கொண்டு தான் நம்முடைய பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டிருக்கும். அப்படி இந்த ஆனி மாதம் பெரிய மாதம்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷம். ரெண்டாவது, இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், கேள்வி என்னென்னா, சுபகாரியங்கள் செய்யலாமா வேண்டாமா, என்னென்ன சுபகாரியங்களை செய்யலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், இப்படியான ஒரு கேள்வி இருக்கும். இந்த ஆனி மாதத்தில் சுபகாரியம் சொன்னாலே பிரதானமாக இருக்கிறது திருமணம் தான். திருமணம் செய்யலாமா வேண்டாமா, நிறைய அன்பர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி, சந்தேகத்தோடு இருப்பீங்க. திருமணம் செய்யலாம், ஆனால் இந்த ஆனி மாதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கூற்று இருக்கிறது. ஜேஷ்ட மாதம் சொன்னாலே அதுபோல் திரிஜேஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. திரி ஜேஷ்டை, அதாவது 3 ஜேஷ்டை, 3 பெரிய விஷயங்கள் ஒன்றாக சேரக்கூடாது என்பது. 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே அதற்கு நம்ம பொருள் பார்க்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த 3 பேர் சேர்ந்து தான் ஒரு இடத்துக்கு போக முடியும். குழந்தை வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியாது, இந்த காலங்களில் தனி குடித்தனங்கள் இருக்கும்போது. அப்படி அந்த 3 விஷயங்கள் சேரக்கூடாதுன்னு அதற்கு நிறைய பொருள் இருக்குது. அதில் இந்த ஆனி மாதத்தில் திரிஜேஷ்டை, அதாவது 3 ஜேஷ்ட, 3 பெரிய விஷயங்கள். ஒரு குடும்பத்தினுடைய தலைச்சன் பிள்ளை, தலைச்சன் பொண்ணாக இருக்கக்கூடிய 2 பேர், இவங்க 2 பேரும் அந்த பெரியவர்கள் அப்படின்றது அர்த்தம். இந்த ஆனி மாதம் பெரிய மாதமாக இருக்கிறது. அப்போ இந்த 3ம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாதே தவிர ஏனையவர்களுக்கு செய்யலாம். இதுலேயும் கூட தலைச்சனுக்கும் திருமணம் செய்யலாமா கூடாதுன்ற கேள்வி நிறைய பெற்றோருக்கு இருக்கும். பொருத்தம் பார்க்க வரும்போது, திருமணத்திற்காக ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்பார்கள்.
அப்படி தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லலை சாஸ்திரத்தில். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் வந்து இதுபோல் திருமணமானவர்கள் ஒரு குழந்தையோடு கூட நிறுத்தக்கூடிய வாய்ப்பு கலியுகத்தில் வரும். அப்போ தலைச்சனுக்கும் செய்யக்கூடாதுன்னு அப்போ கல்யாணன்ற விஷயமே நடக்காமல் போயிடும் அப்படின்றதுனால அவங்க அப்படி சொல்லலை. 3 பெரிய விஷயங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த தலைச்சன் ஆண்மகன் மணமகன், தலைச்சன் பெரிய மூத்த பெண்ணாக பிறந்த இவங்க 2 பேருக்கும் இந்த ஆனி மாதத்தில் செய்யக்கூடாது. இது ஒன்று. 2வது, ஒருத்தர் வந்து கேட்டை நட்சத்திரம், ஒருத்தர் பெரியவங்க ஆனி மாதம், 2 கேட்டை நட்சத்திரம் ஆனி மாதம். இப்படி அந்த ஜேஷ்ட மாதம்னு சொன்னோம் இல்லையா, அதில் இந்த நட்சத்திரங்களில் கேட்டை நட்சத்திரம் அது வந்து ஜேஷ்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தலைச்சனுக்கும் செய்யலாமா, ஆனி மாதத்தில் செய்யலாமா அப்படின்றதற்கான விளக்கம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருளி இருக்கக்கூடியது. ஆனி மாதம் பற்றிய பொதுவான விஷயங்கள். இதில் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஆனி மாதத்தில் வந்து புதுதாக கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது. அந்த மனை பூஜை, பூமி பூஜை, வாஸ்து பூஜை நம்ம செய்கிறோம் இல்லையா, இந்த விஷயத்தை வந்து ஆனி மாதத்தில் வேண்டாம், தள்ளி அப்புறம் செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து செய்யக்கூடாது. மற்றபடி திருமணம் வந்து நம்ம சொன்ன விதிகளுக்கு உட்பட்டு செய்யலாம். மற்றபடி மாதத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய செயல்கள், அதாவது சீமந்தம் செய்கிறோம் இல்லையா, அது வந்து பும்சவனம், சீமந்தம் போன்ற விஷயங்களை வந்து செய்யலாம். ஆயுஷ் யோமம், முடி இறக்குவது, காது குத்துவது, இப்படிலாம் மாதத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக இந்த ஆனி மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷத்தில் வரக்கூடிய ஆனி மாதத்தில் என்னென்ன பண்டிகைகள் விரத நாட்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமான ஒரு வைபவம். நிறைய பேருக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொன்னால் தெரியும். மார்கழி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு மிக விசேஷமாக இரவு முழுக்க அபிஷேகம் செய்து மறுநாள் காலையில் தரிசனம் பண்ணுறது. ஏறக்குறைய அதே வைபவம் தான் ஆனி மாதத்திலும் நடக்கும். நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டில் 6 முறை அபிஷேகம் நடக்கும். அதில் ரொம்ப விசேஷமானது, பிரபல்யமானது, எல்லோருக்கும் தெரிந்தது மார்கழி ஆருத்ரா. அதற்கடுத்ததாக இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இந்த ஆனி மாதத்தில் விசேஷம். யாருக்கெல்லாம் வந்து சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானுடைய இந்த விசேஷமான அபிஷேகங்கள்லாம் கண்டி கழிக்கக்கூடிய ஒரு பேரு பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் செய்யலாம். ஏனையவர்கள் அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று இந்த நாளில் சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு உண்டான அபிஷேகங்களை முழுக்க வந்து பார்க்கலாம். அதற்கான கைங்கரியம் செய்யலாம். அதுக்கான என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து அந்த நாளில் அந்த அபிஷேகத்தை எல்லாரும் பார்க்க வைத்து அதன் பிறகு உண்டான பிரசாதங்கள், அந்த பூஜைக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து ஏற்பாடு செய்யலாம். இது மிக விசேஷமான புண்ணிய பலனை நமக்கு தரவல்லதாக இருக்கும். இது ஆனி திருமஞ்சனம் எல்லா சிவாலயங்களையும் நடக்கக்கூடிய ஒன்று. அதன் பிறகு இந்த ஆனி மாதத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே ஜேஷ்ட மாதம்னு பார்த்துட்டோம் இல்லையா, அந்த ஜேஷ்ட மாதத்தில் செய்யப்படக்கூடிய அபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம். இது வந்து மிக விசேஷமாக நிறைய ஆலயங்களில் நடக்கும். இந்த அபிஷேகத்துக்கும் நம்ம இப்போ ஆனி திருமஞ்சனம் சொன்ன மாதிரியே போய் கலந்து கொண்டு எல்லாம் நம்ம செய்து பேறுகளை பெறலாம். இதில் விசேஷமாக கோவில்னு சொன்னாலே வைணவத்தில் என்ன கோவில் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் தான். கோவில்னு சொன்னாலே சைவத்தில் சிதம்பரம் தான். அப்போ ஆனி திருமஞ்சனம் சிதம்பரம் நம்ம பார்த்துட்டோம். அதன் பிறகு வைணவத்தில் பெருமாள் கோவில்களில் முதன்மையான கோவிலாக இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் தான். அங்கே வந்து இந்த ஜேஷ்டாபிஷேகம் விசேஷம். அதுபோல் நம்முடைய தமிழகத்தில் மிக விசேஷமான கடவுள்னு சொன்னால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அறுபடை வீடுகளை அவர் கொண்டிருக்கார். அதில் வந்து பழனியில் விசேஷமான அபிஷேகம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆலயங்களில் சிவனுக்கு அம்பாளுக்கு கூட இந்த ஜேஷ்டாபிஷேகம் சொல்லக்கூடியது விமர்சையாக விசேஷமாக செய்யப்படக்கூடியது. அது இந்த ஆனி மாதத்தில் வருகின்றது. அதன் பிறகு இந்த ஆனி மாதத்தில் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான ஒரு நாள் வருகிறது. இது கட்டாயம் நம்ம எல்லோரும் வந்து வழிபட வேண்டிய ஒரு நாள். இதை வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. வியாச பூர்ணிமா தான் இதன் பேர். அது தெரியணுன்றதுக்காக குரு பூர்ணிமா அப்படின்றது இருக்கும். ஏன்னா குருன்னு சொன்னாலும் வியாசர் தான். நம்ம எல்லாருக்கும் வந்து மகாபாரதம் தெரியும், அது தெரியாதவர்கள் இல்லை. இதை நமக்கு அருளியவர் வந்து வியாசராக இருக்கார். அதுபோல் 14 புராணங்கள் இருக்கிறது. இதை அவர் தான் நமக்கு கொடுத்தார். இதிலேயே உபபுராணங்கள்னு சொல்லியும் இருக்கிறது. இப்படியாக நமக்கு வந்து நம்முடைய சனாதன தர்மம்னா என்ன, நம்முடைய பண்பாடு கலாச்சாரம்னா என்ன, பாவம் என்ன, புண்ணியம் என்ன, தர்மம் எது, அதர்மம் எது, எப்படி வாழ்க்கை இருக்கணும், குருனா யார், கடவுள்னா யாருன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து வியாசர் வந்து நமக்கு அருளி இருக்கார். அவர் தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த குருவாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவரை
நம்ம இந்த நாளில் வந்து நினைவு கூறணும். அந்த குரு பூர்ணிமா, அதாவது பூர்ணிமான்னு சொன்னால் பௌர்ணமி அப்படின்றது அர்த்தம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பூர்ணிமா. குருவை வழிபடுவதற்கான இதுபோல் பௌர்ணமிகள் இன்னமும் கூட இருக்கிறது. இன்னும் பல நாட்கள் குருவுக்கு விசேஷமான நாட்களாக இருக்கும். அதில் இந்த ஆனி மாதம் விசேஷமானதாக இருக்கிறது. அதனால் வியாச பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒன்றை செய்யலாம். அதற்கு அடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு இருப்பார். குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து சொல்லிக் கொடுக்காம ஒரு விஷயம் வந்து நமக்கு வராது, வந்தாலும் முழுமை பெறாதுன்னு. அதில் வந்து அந்த குருவுடைய அனுக்கிரகம் நம்ம எல்லோரும் பெற்று தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி நமக்கு யார் கற்றுக் கொடுத்தாரோ, ஒரு வித்தையை கலையை நமக்கு அருளினாரோ, அப்படிப்பட்ட குருவிடத்திலே சென்று இன்றைக்கு ஆசி பெற வேண்டும். அவருக்கான என்ன இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ, எதெல்லாம் மரியாதை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ செய்யணுமோ அதையெல்லாம் செய்து அவரிடத்தில் நம்ம நமஸ்காரம் செய்து ஆசி பெற வேண்டிய நாளாக இருக்கிறது. நியாயமாக அந்த வழிபாடு பூஜை என்பது வியாசருக்கு செய்ய வேண்டியதாக இந்த குரு பூர்ணிமா இருக்கிறது. இதை ஜோதிட ரீதியாக சம்பந்தப்படுத்தும் போது ஆனி மாதம்னு சொன்னால் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். அப்போ பௌர்ணமி வரணும்னு சொன்னால் சூரியனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கணும். அந்த சந்திரன் தனுசு ராசியில் இருப்பார். அப்போ இவங்க 2 பேரும், அப்போது புதன் மற்றும் குருவுடைய வீடுகள், இவங்க 2 பேர் தான் கல்வி வித்தை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உண்டான கிரகங்களாக இருக்காங்க. அதனால் இந்த ஆனி மாதத்தினுடைய குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமான நாளாக இருக்கிறது. இப்படி ஆனி திருமந்திரம், ஜேஷ்டாபிஷேகம், பிறகு குரு பூர்ணிமா, இதெல்லாம் விசேஷமான நாள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த குரு பூர்ணிமாவை தொடர்ந்து அப்படியே சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதத்தை வந்து பீடாதிபதிகள் சன்னியாசிகள்லாம் வந்து கடைபிடிப்பாங்க. இந்த காலத்தில் இதை ஆரம்பிப்பாங்க. இது இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, அஷ்டமி, ஏகாதசி, பிரதோஷ விரதம் இதெல்லாம் இந்த மாதத்தில் வரும். அப்புறம் கிருத்திகை போன்ற நாள்லாம் வரும். இது வந்து இந்த ஆனி மாதத்தினுடைய விரத விசேஷ பண்டிகை நாட்கள்னு சொல்லக்கூடியது. இதில் யார் யாரெல்லாம் என்றைக்கு முடியுமோ அதெல்லாம் வந்து கட்டாயமாக செய்து பலாபலனை பெறணும். ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்து ஆனி மாதத்தினுடைய 17ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி ஆங்கிலத்தின் படி. ஜேஷ்டாபிஷேகம் பார்த்துட்டு ஆனி மாதத்தினுடைய 24ஆம் தேதி ஜூலை 8, இது இரண்டுமே மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை தான் வருகின்றது. அப்புறம் குரு பூர்ணிமானது ஆனி மாதத்தினுடைய பௌர்ணமி. இதெல்லாம் இந்த மாதத்தின் சிறப்புகள். அப்புறம் இந்த மாதத்தினுடைய கிரக நிலையை பார்க்கலாம். மேஷராசியில் இந்த மாதம் தொடங்கும் போது சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். பிறகு சூரியன் வந்து இந்த மிதுனத்துக்குள்ளே போகிறது தான் ஆனி மாதம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் மிதுனத்தில் சூரியனோடு குரு இருக்கார். ஏன்னா ஆண்டுகோள் அவர் இந்த மிதுனத்தில் தான் ஓராண்டு காலம் ஏறக்குறைய இருப்பார். குரு இருக்கார். அவரோடு புதன் வந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது சேர்ந்திருக்கிறார்கள். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இது வந்து இந்த ஆனி மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலை. அதற்கடுத்து இந்த ஆனி மாதத்தில் 2 கிரகங்கள் மாற்றத்திற்கு உள்ளாகின்றது. ஒன்று புதன், ஆனி மாதத்தினுடைய 8ஆம் தேதி ஜூன் 22 அவர் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் ஆனி மாதத்தினுடைய 15ஆம் தேதி ஜூன் 29ஆம் தேதி ஆங்கிலத்தின்படி இது வந்து சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த நவகிரக நிலையை கொண்டு சந்திரன் மட்டும் நம்ம சொல்லலை, அவர் வந்து தினகதியில் 2.25 நாட்களுக்கு ஏறக்குறைய ஒரு ராசி மாறுவார்னு சொல்கிறதுனால ஏனைய கிரகங்கள் ஆண்டுகோள்கள் மாதக்கோள்களை சொல்லியிருக்கோம். இதை அடிப்படையாக கொண்டு ஆனி மாதத்தில் 12 ராசி அன்பர்களும் பெறக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை அடுத்து பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை அள்ளி தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமையப் போகின்றது. இந்த மாதத்தினுடைய பலனை வந்து நம்ம இந்த நவகிரக நிலையை கொண்டு சொல்ல போகிறோன்றதை முதலே சொல்லிட்டோம். முதல்ல இருக்கக்கூடிய நிலை என்ன, புதன் சுக்கிரன் மாறினதுக்கப்புறம் அவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்க, அங்கிருந்து கொடுக்கக்கூடிய பலன் என்ன, இதெல்லாம் சொல்ல போகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் விட மிக பிரதானமாக இந்த நவகிரகங்களில் யாரை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் சூரிய பகவானை எடுத்துக்கொள்ள போகின்றோம். தினபலன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் சந்திரனை பிரதானமாக எடுத்துப்போம். சந்திரன் பெற்ற நட்சத்திரத்தை, சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை இன்னும் விசேஷமாக எடுத்துக்கொள்வோம். அது தினபலனுக்கு. இது மாத பலன். அப்போது இந்த மாதம் யாரால் உண்டாகுது அப்படின்னு கேட்டால் சூரியன் தான். 12 மாதங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பார். அப்படி இந்த ஆனி மாதம்னு சொன்னால் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்றார். இந்த மிதுன ராசியில் சூரியன் இருக்கும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களும் என்ன பலனை பெறுகிறீர்கள், இதுதான் பிரதானமான விஷயம். இதற்கு அடுத்து ஏனைய மாத கோள்களாக இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் அங்காரகன், அந்த செவ்வாய், இவர்கள் எங்கே இருக்காங்க. அதற்கு அடுத்து ஆண்டு கோள்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது அங்கே இருக்கிறார்கள். இதில் தான் பலன். அதில் பிரதானமாக சூரியன் சொல்லக்கூடியவர் தான் இந்த பலனுக்கு அதிகமான பங்கு வகிக்கிறார். அவர் 3ஆம் இடத்திற்கு போகிறார். இது ரொம்ப விசேஷமான ஒன்று.
அப்போ சூரியன் 3ஆம் இடத்திற்கு போகிறாருன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க. அந்த 12ஆம் இடத்துல சனி வந்து 7.5 சனி காலம், அதில் விரய சனி காலம். 5ஆம் பாவத்தில் கேது வந்து கொஞ்சம் உங்களுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு குழப்பத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. 12ல் சனி வந்து கொஞ்சம் காரிய தடைகள், அதிக செலவுகள், அதிக அலைச்சல், கொஞ்சம் பயம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபடலாம். 3ஆம் பாவம் வலுத்து இருக்கிறது. அப்போ 3ஆம் பாவம் வலுத்து இருக்கிறதுன்னு சொன்னால் காரிய ஜெயம் பெறப்போகிறீர்கள். எப்போது? இந்த ஆனி மாதம் முழுக்க, ஆனி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து இந்த சூரியன் வந்து உங்களுடைய நாளின் கடமைகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்ற உதவி செய்வார். அவர் எப்படி தனித்து இயங்குகிறாரோ, ஒவ்வொரு நாளும் உதிக்கிறாரோ, நமக்கு பலனை அருள்கிறாரோ, அதுபோல் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றாக படித்து, நன்றாக உத்தியோகம் பார்த்து, உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தை மிகச்சிறப்பாக தர்மத்தின் வழி செய்து, உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உலகத்தாருக்கும் உதவி செய்ய போகிறீர்கள். காரிய ஜெயம் பெறப்போகிறீர்கள். 2வது, உங்களுடைய பயம் தயக்கம் போக போகின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விரய சனி ஏற்பட்டு எதை எடுத்தாலும் நிறைய டைம் செய்ய வேண்டியது இருக்கிறது, அதிகமாக செலவாகுது, அதிக நேரம் பிடிக்குது, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த பிரச்சனை. அதன் பிறகு சகோதர வழியில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். அதுபோல் குறிப்பாக சொல்லணும்னு பார்க்கும்போது 3ஆம் இடம்னு சொன்னால் அந்த இடத்துல சூரியன் இருக்கார். அதில் யாருக்கெல்லாம் வந்து உடல் பலத்தை கொண்டு தன்னுடைய வேலையை செய்ய வேண்டிய நிலை இருக்கோ அவங்கெல்லாம் சிறப்பாக செய்வீங்க. நம்முடைய உத்தியோகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அறிவாற்றலை கொண்டு பணிபுரிந்து பொருள் ஈட்டக்கூடியது ஒரு பிரிவினருக்கு இருக்கும். மற்றொரு பிரிவினருக்கு வந்து உடல் பலத்தினால் தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்படி உடல் பலம் கொண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும். விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். எந்த விளையாட்டாக வேணால் இருக்கலாம். அந்த விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, இந்த மாதத்தில் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், இந்த மாதத்தில் வாய்ப்பு தேடலாம். வாய்ப்பு கிடைத்தது ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வந்து அதில் பிரபல்யம் பெறுவீர்கள். அதனால் நிறைய பலன்களை பெறுவீர்கள். அதையே தொழிலாக அமைத்து கொள்ளக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது. இதெல்லாம் சூரியன் வந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இதோடு சேர்ந்து சூரியன் குருவுடைய சேர்க்கை 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இது விசேஷமான ராஜயோகமாக கொள்ளப்படுகிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். தொட்டது துலங்கும், நீங்கள் போட்டது முளைக்கும், நினைத்தது நடக்கும், எதிர்பார்த்தது கை வந்து சேரும். அந்த அளவுக்கு சாலச்சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் வந்து அந்த சூரிய பலத்தை கொண்டு தான் இந்த மாதத்தை கொண்டு போகணும். இடையூறுகள், தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் குறிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் தகர்த்து அந்த தடைகளை முறியடித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் உழைப்பதற்கு, போராடுவதற்கு தயாராக இருக்கும். ஒரு பெரிய கோர்ஸில் வந்து படிக்கிறதுக்கு சேர்ந்துட்டீங்க, ஆரம்பம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு கூட நினைக்க தோன்றும். ஏன்னா சனி 12ல் இருக்கார், 5ல் கேது இருக்கார். ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் உறுதியாக இருந்தால் படிச்சிடலாம். புதுசாக ஒரு வேலை கிடச்சிருச்சு, ஆனால் அந்த வேலை உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியல, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல, தயக்கப்படுறீங்க, கூச்சமாக இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது சரியாகும். நிறைய பணம் போட்டு சுயதொழில் தொடங்கியவர்களுக்கு ஆரம்பம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை. தொடர்ச்சியாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்து கொண்டிருந்தால் நல்லது நடக்கும். திருமண தடை இருந்தால் அது வந்து சரியாகும். இப்படியான பலன்லாம் உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது. 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால புத்திர பேர் சம்பந்தமாக யாருக்கெல்லாம் வந்து தடை இருக்கோ அவங்க தீர்வு தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு சில பேருக்கு இயற்கையான முறையில் குழந்தையே இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. செயற்கையான முறையில் புத்திர பேருக்கான வைத்தியம் செய்து கொள்கிறீர்கள்னா பலனானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தின் பலன்கள். வழிபாடு என்ன, இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அது வந்து சூரியனுடைய வீடாக இருக்கிறது. அந்த சூரியன் 3ஆம் பாவத்தில் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஆனி மாதம் முழுக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் எழுந்த ஒன்று அந்த 6லேருந்து 7 மணிக்குள்ளே சிவனை தரிசனம் பண்ணணும். ஆணி திருமஞ்சனம் சொல்கிறது தான் இந்த மாதத்தினுடைய விசேஷமான அம்சமே. அது வந்து சிவபெருமானுடைய அம்சமான நடராஜ பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு நடக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள், அதை கண்டு கலையுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். ரிஷபம், ரிஷபராசி என்பர்களே, ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சூரியன் வந்து ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருந்தார். இப்போது 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். 2ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, 3 கிரகங்கள். அதில் புதன் வந்து 2லேருந்து 3ஆம் இடத்திற்கு வருவார் ஒரு வாரத்தில். ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். சரியாக ஆனி மாதத்தினுடைய ஒரு 15 நாள் வரைக்கும். அதன் பிறகு ராசிக்குள்ளே வருவார்.
இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் சாதகமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிற மாதம், பண வரவு உங்களுக்கு உண்டு, பொருளாதார உயர்வு கட்டாயம் இருக்கிறது. இதற்கு முன்னே குரு, சனி, ராகு, கேதுடைய பயிற்சிகளில் ரிஷபராசிக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் சனியுடைய நிலை தொடர்ந்து 11ல் இருக்கிறது, நல்ல லாபம். ராகு 10ல் இருக்கார், அதனால் ஜீவனம், தொழில், வியாபாரம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வெளிநாடு சென்று சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. குரு தனஸ்தானத்தில் இருக்கார், அதனால் நிறைய பணம் வரப்போகுது. இப்போது இதோடு சேர்ந்து சுக்கிரன் ராசிக்குள்ளே வரப்போகிறார், 12ல் இருக்கார். அதனாலேயும் கூட உங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு, சொத்துக்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது. புதன் 2ல் குரு சூரியனோடு சேர்ந்து இருக்கார், அதனால் கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க. அதன் பிறகு புதன் 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அப்படி 3ஆம் இடத்திற்கு வரும்போது வேலைக்கான முயற்சி, நிறைய போட்டிகள் இருக்கும்போது அதில் வெற்றி பெறுவதற்கான முயற்சி இதெல்லாம் உங்களுக்கு கைகூட போகின்றது. இவ்வளவு சாதக பலாபலன்கள் இருக்கிறது. பிரதானமான பலன் என்ன அப்படின்னு சொன்னால் பண வரவு, தனஸ்தானம் வலுத்திருக்கின்றது. அதில் குரு இருக்கின்ற, குருவோடு சூரியனும் சேர்த்து 2 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ குரு சூரியனுடைய சேர்க்கை ராஜயோகமாக சொல்லப்படுகின்றது. அப்போ அந்த ராஜயோகம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எந்த இடத்துல? 2ஆம் பாவத்தில் இருக்கிறது. அப்போ 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் உங்களுக்கு ஒரு ராஜா எப்படி பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாரோ, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணுவாரோ, அதுபோல் பணப்பிரச்சனை இல்லாமல் நீங்கள் குடும்ப நிர்வாகம், உங்களுடைய சுயதொழில் நிர்வாகம் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்ய முடியும். இது உங்களுக்கு பிரதானமான பலனாக இருக்கிறது. இதில் தனித்து சூரியன் 2ஆம் இடத்துல வந்திருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேச்சில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ராசிநாதன் சுக்கிரனும் ராசிக்குள்ளே வந்துருப்போறாரு, சனி லாபத்தில் இருக்கார். அப்போ எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்காது. இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பொறுப்பில், அதிகாரத்தில், நிறைய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒருத்தர், இவங்கெல்லாம் பயம் இல்லாமல் பேசுவாங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமானது இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும். சிந்தித்து பேசணும், நிதானமாக பேசணும், பேச்சினுடைய விளைவை தெரிந்து கொண்டு பேசணும். பேச்சினால் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடாது. அதிலும் குறிப்பாக 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதை தவிர்க்கணும். ரெண்டாவது விவிஐபின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கக்கூடிய நபர்கள், அப்புறம் பெரிய மனிதர்கள், இவர்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்டே சோஷியல் மீடியாலையும் இருக்கக்கூடாது. தனியாக பிற இடத்துல பேசும்போதும் நீங்கள் அப்படி வைக்கக்கூடாது. வாக்குவாதம், தர்க்கம் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். அப்புறம் குடும்ப நபர்களை அரவணைத்து செல்லணும். குடும்பத்துக்குள்ளே பேச்சினால் சண்டை சச்சரவு, கோபதாபங்கள், அதனால் கஷ்டங்கள், இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பொதுவாகவே சூரியன் 2ல் இருந்தால் ஒருத்தர் பயம் இல்லாமல் பேசுவார், வேகமாக பேசுவார், நிறைய பேசுவார், கோபமாக பேசுவார். சில சமயத்தில் அது எதிராளிக்கு துன்பம் தரக்கூடியதாக கூட இருக்கும். அதாவது மனம் வருந்தும்படியாக கூட அவர்களுக்கு இருக்கும். அதனால் பேச்சில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ பேச்சினால் பெருமை, உங்களுக்கு பேசி சாதிக்கிறது. அந்த குருவோடு சூரியன் சேர்ந்துடுறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சு சரியானதாக இருக்கணும், நாகரீகமானதாக, தர்மத்தின்படி இருக்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல்னு சொல்லியிருக்கார் இல்லையா வள்ளுவர். அதுபோல் நீங்கள் இந்த மாதத்தில் இதை நினைவில் கொண்டு இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த 2ஆம் இடம் தனஸ்தானம், அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய பொருள் கட்டாயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நல்வழியில் பொருள் வரும்படி பார்த்துக்கொள்ளணும். ஒரு சில பேருக்கு சுக்கிரனும் ராசியிலிருந்து 10ல் ராகுவும் இருந்து 2ஆம் இடமும் வலுத்து இருக்கும்போது எந்த வழியில் பணம் வந்தால் என்ன, ஆக மொத்தம் பணம் வருதா? அந்த மீன் விற்ற காசு நாருமான்னு சொல்லுவாங்களா, அப்படியா? நாய் விற்ற காசு குறைக்குமான்னு சொல்லுவாங்களா, அப்படியா? அப்படின்னு என்ன இருக்கும். ஆனால் அது தவறு. அதனால் தர்மத்தின் வழியில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பெரும்பொருள் வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ பணம் வரக்கூடிய வழி பேச்சு, இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுமானது. இந்த மாதத்தில் நிறைய சம்பாதிக்கலாம், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணலாம், கடன் இருந்தால் கூட அடைக்கலாம், கல்விக்கு பணம் தேவைன்னா உங்களுக்கு கிடைக்கும், வெளிநாடு செல்வதற்கு பணம் தேவைன்னா கிடைக்கும், சுயதொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு உங்களுக்கு சக்தி வரும். இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பலனாக இருக்குது. சுக்கிரன் 12லேருந்து ராசிக்குள்ளே வர்றதுனால ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் ஆனி மாதத்தில் கைகூடக்கூடிய அம்சம் மிக விசேஷமாக இருக்கிறது. சுக்கிரன் ராசியில் இருந்தால் என்னென்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார் அப்படின்றது அர்த்தம். அப்போ கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இந்த மாதத்தில் திருமணம் கைகூடும். ரொம்ப நாளாக திருமண தடை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். புதுசாக கல்யாணத்துக்காக பார்க்க ஆரம்பிக்கலாமா, இப்போ முதல்ல அந்த
வரன் பதியலாமா, மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணலாமா, தாராளமாக செய்யலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் இருக்குது. அது புதனுடைய வீடாக இருக்கிறது. அதனால் மதுரை மீனாட்சி அம்மனை வந்து நீங்கள் சென்று தரிசிக்க முடிஞ்சால் இந்த மாதத்தில் போயிட்டு வரலாம். அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அம்பாலை வந்து நீங்கள் வழிபடலாம். இதை செய்யும்போது இந்த மாதம் அற்புதமான பலன் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, ஆனி மாதம் சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பெரிய ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கும். அதை கடந்து ஒரு கிரகம் போகணுன்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்போது குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அதிகமான காலம் சஞ்சரிக்கக்கூடிய ஒருவராக இருக்கார். இந்த சூரியன் உங்கள் ராசியில் வந்து இந்த ஆனி மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு மார்கழி மாதம் எடுத்துட்டால் 29 நாள்லேயே சூரியன் வந்து அடுத்த ராசிக்கு போயிடுவார். உங்கள் ராசியில் கூடுதலாக 3 நாட்கள் இருக்க போகின்றார். அந்த சூரியன் யார் அப்படின்னு கேட்டால் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன வேண்டும்னு கேட்டால் துணிவு தான் வேணும். துணிவு தான் துணையாக இருக்கும். அப்போது யார் வந்து இந்த இடத்துல வந்து துணிவாக தைரியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கின்றது. ராசியில் குரு இருக்கார். ஜென்மகுரு காலம், குரு பயிற்சி ஆகும்போது நம்ம சொன்னோம் ஜென்மகுரு காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த குருவோட சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சிறந்த பலன் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த இடத்துல உயர் பதவி பெறக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. பதவி உயர்வு, ப்ரமோஷனுக்கான முயற்சியை நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம். அதே போல் பதவி உயர்வு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் முயற்சிக்கலாம். அடுத்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் கட்டாயம் வேலைக்கு போகலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எப்படிப்பட்ட சுய ஜாதகம் இருந்தாலும் தசாபுக்தி எப்படி இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் வேலைக்காக முயற்சி செய்தால் கட்டாயம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலை வந்து என்னுடைய தகுதிக்கு குறைவு, ஊதியம் குறைவு, தொலைதூரத்தில் இருக்கிறது, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், இரவு நேரத்தில் பணியாற்றணும், இல்லை அந்த இடத்துல செய்யும்போது எதிர்காலம் பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்லி நீங்கள் தான் ரிஜெக்ட் பண்ணலாமே தவிர வேலை கிடைக்காம போகாது. இது உறுதியான ஒரு பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 32 நாள் இருக்குது. ஏதாவது ஒரு நாள் வேலை கிடச்சிரும். டெய்லி நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலன்னா கூட இந்த மாதத்தை நம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் நமக்கு வேலை கிடச்சிரும்னு எழுதி வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கலாம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அந்த பலன் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது சூரியன் ராசியில் இருக்கார். இது ஒரு காரணம். எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரே ஒரு காரணம், ஒரு கிரகம் தரக்கூடிய பலனை மட்டும் வைத்து உறுதியாக சொல்ல மாட்டோம். அதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சொல்லுவோம். அப்படியாக சூரியன் ராசியில் இருக்கார். சூரியன்னு சொன்னாலே என்னென்னா இந்த உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய ஒருவர். அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோமா, பிரதிபலன் எதிர்பாராமல் மழை வருதுன்னா சூரியன் தான் காரணமாக இருக்கார். நம்ம வந்து இங்கே வாழ்வதற்கு உண்டான அனைத்து விஷயங்களும் அவரால் தான் கிடைக்குது. அதுபோல் நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது. அந்த வேலையினால் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அவர்களுக்குலாம் நல்லது அல்லவா? அப்படி வேலை கிடைக்கின்றது சூரியன் ராசியில் இருக்கிறதுனால. ரெண்டாவது, உங்கள் ராசியில் இப்போ குரு இருக்கார். அவர் வந்து ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ 10ஆம் இடம் ஜீவனஸ்தானமாக இருக்குது. அந்த குரு ராசியில் இருக்கார். தனித்து இருக்கும்போது வேணால் பலன் கொடுக்காமல் போகலாம், இல்லை குறைவாக கொடுக்கலாம். சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது பலனை கொடுத்து விடுவார். அதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அல்லது தற்காலிக பணி இருக்கிறதுன்னு சொன்னால் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். ஒரு சில பேருக்கு வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அந்த 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உத்தியோக ரீதியான பலன். அப்புறம் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கல்வின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு கிரகமே புதன் தான். அந்த ராசி தான் நீங்கள். அதில் அதை வெளிப்படுத்துவதற்கு குரு இருக்கார். அதில் இன்னும் சிறந்து விளங்குவதற்கு சூரியன் இருக்கார். அப்போ கல்வி வளம் சிறப்பாக இருக்கிறது, உத்தியோகம் கிடைக்கப் போகிறது. அதன் பிறகு காலபுருஷ தத்துவத்தின் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறதுனால புத்திர பேர் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. புத்திர பேர் எப்படி கிடைக்கும்னு சொன்னால் வம்சாவளியாகத்தான் கிடைக்கும். நிறைய குடும்பங்களில் ஆண் குழந்தைகளே இருக்கும். நிறைய குடும்பங்களில் பார்த்தா பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான் இருக்கும். நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஆகி ரொம்ப லேட்டாக தான் குழந்தைகள் பிறப்பாங்க. அப்படி நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அந்த பரம்பரை ரீதியாக
அந்த குழந்தை பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கும். அப்படி அந்த சூரியன் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த மாதத்தில் இருக்கிறது. புதன் ராசி அதிபதி ராசியிலும் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உத்தியோகம் கல்வி சிறப்பாக இருக்கும், பண வரவு நல்லபடியாக இருக்கும். சுக்கிரன் வந்து 11, 12ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். 11ல் இருக்கும்போது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் அடையலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். 12ஆம் இடத்திற்கு வரும்போது அந்த வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறார். அதனால் உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கிறது கட்டுறது இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது. வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. பொருள் செலவு செய்து வசதிகளை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளிநாடு செல்வது, வெளிநாட்டில் சென்றவர்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, குடியுரிமை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குரு மாரகாதிபதி பாதகாதிபதினு சொல்லுவோம். அவர் ராசியில் இருக்கார், சூரியன் வந்து ராசியில் இருக்கார், 2 பேரும் சேர்ந்து இருக்கார். அப்போ நீங்கள் வந்து வீட்டில் தந்தை, குறிப்பாக பெற்றோர், பணிபுரியக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிகள், அதுபோல் பொதுவாக வந்து அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் இதுக்கெல்லாம் உட்பட்டு நடக்க வேண்டியது அவசியம். அப்படி இதற்கு கட்டுப்பட்டு நடந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம மீறுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு வந்து கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர்த்து பெரியவர்களுக்கு சட்டத்திட்டத்திற்கு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் குருவுடைய சேர்க்கை ராசியில் ஏற்படுகிறது, புதனும் கூட இருக்கின்றார். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொன்னால், அந்த சூரியன் வந்து புதனோடு சேர்கிறார் இல்லையா, அதை வந்து நிபுண யோகம், புதாதித்ய யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோடு வந்து குருவும் சேர்ந்திருக்கார். அதனால் குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும். இப்போ சிவாலயம் போனீங்கன்னு சொன்னால் பாலமுருகர் வழிபாடு செய்யலாம். பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடு செய்யலாம். இதில் உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ அதை வந்து நீங்கள் செய்யலாம். கோயிலுக்கு வெளியூருக்கு போகக்கூடியவர்கள் வந்து குருவாயூர் போயிட்டு அந்த குருவாயூரப்பன் கிருஷ்ணரை வந்து வழிபட்டுட்டு வரலாம். அல்லது வந்து முருகப்பெருமான் வந்து குழந்தையாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு, குழந்தைன்னு சொல்லும்போது அவர் வந்து ஆண்டி கோலத்தில் பழனியில் இருக்கார், முடிஞ்சால் நீங்கள் அங்கே போயிட்டு வழிபட்டுட்டு வரலாம். இது இந்த மாதத்தின் பலன் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். கடகம், கடகராசி என்பர்களே, கடகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராசிக்கு உண்டான சூரியனுடைய ஆதிபத்தியம் 2ஆம் இடம், தனஸ்தானத்திற்கு அவர் அதிபதி. இந்த ஆணி மாதத்தில் அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால் விரயஸ்தானத்தில் இருப்பார். இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். குறிப்பாக வந்து பொருளாதாரத்தை வந்து நிர்வாகம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சூரியன் சொல்லக்கூடியவர் வந்து 12ல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால. ஆனால் முழுக்க முழுக்க வந்து பணத்தட்டுப்பாடு, பணமே வராது அப்படின்ற நிலை இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கின்றார். குரு வந்து தனகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவர் 12ல் இருக்கும்போது ஏதாவது ஒரு செலவு வந்து நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கணும். அதனால் செலவு செய்வதற்கு தேவையான பணம் வந்துடும். சேர்த்து வைப்பதற்கான பணம் வருகிறதா, செலவு செய்வதற்கான பணம் வருகிறதா, கடனை அடைப்பதற்காக வருகிறதா, சொத்து வாங்கிறதுக்காக வருகிறதா, இப்படின்னு பணம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி நிறைய அம்சங்கள் அதில் கிரகங்களுடைய சேர்க்கையில் நமக்கு தெரியும். இப்போது உங்களுடைய செலவுகள், குறிப்பாக குடும்பம் சார்ந்த செலவுகள், பிள்ளைகள் சார்ந்த செலவுகள், இதற்கான பணம் உங்களுக்கு வந்துடும். சூரியன் 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், கஷ்டப்பட்டு தான் பலனடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்போ சூரியன் 12ல் இருக்கார். அப்புறம் வேறு எந்த கிரகத்தை வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு எடுக்கலாம்னு கேட்டால், மாத கோள்களில் சூரியனுக்கு அடுத்ததாக புதன் சுக்கிரனை விட்டுட்டு செவ்வாயை எடுத்துக்கலாம். செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சூரியன் வந்து 12ல் போயிட்டார். அதை வந்து இந்த செவ்வாய் சரி பண்ணுறார். சூரியனுடைய வீட்டில் 2ஆம் இடத்துல இருந்து கேதுவோடு சேர்ந்து இருந்து அதை வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தனஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க. அந்த செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது உங்களுடைய வேலை அதிகமாகும், அதிலிருந்து தான் பலன் கிடைக்கும். வழக்கமாக நீங்கள் செய்கிற வேலை அதுக்கு ஒரு சேலரி, அது போகாது. இப்போ பார்ட் டைமாக நீங்கள் வந்து இன்னொரு ஜாப் செய்கிறீங்க அப்படின்றது, அல்லது வந்து ஓவர் டைம் பார்க்குறீங்க வேலை செய்கிற இடத்துலையே அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு பொருளானது வரும். 2வது, செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கார். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தாத ஒரு திறமையை பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து உங்களுடைய வேலைக்கு ஓவர் குவாலிஃபைடு, கூட படிச்சிருக்கீங்க, அதை சொல்லி அதிலிருந்து கூடுதலாக வேலை செய்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் வேலைகளை செய்து உங்களுடைய அந்த ஊதியத்தை வந்து அதிகப்படுத்த முடியுமா என்பதை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு கேது செவ்வாயோட சேர்க்கை 2ஆம் இடத்துல இருக்குது. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு மனை இருக்கிறதோ, நிலம், வீடு இருக்கிறதோ, அதை விற்று அதனால் பலன் பெறக்கூடிய அம்சம் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது சும்மா இருக்குன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி அது ஆதாயம் வருவதற்காக ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து சரி செஞ்சு
அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வாடகைக்கு விடலாம். ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து பயிர் வைக்க முடியுமா, விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை அந்த பூர்வீக சொத்தானது நகர்பகுதியிலே இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்த வந்து நீங்கள் கட்டி அதை வாடகைக்கு விட முடியுமா, கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழியாக இந்த மாதத்தில் இருக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10, 11ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு நல்ல அம்சமாக இருக்கிறது. அதனால் இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ முடியும். பெரிய அளவிற்கு ஆசைகள்லாம் இல்லாமல் அந்த சுக்கிரன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கார். அப்போது உங்கள் வேலையில் திருப்தி, உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் அதை கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறது. இதெல்லாம் வந்து சுக்கிரன் தரக்கூடிய பலனாக இருக்குது. அப்புறம் புதன் சொல்லக்கூடியவர் வந்து 12 மற்றும் ராசி இதில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்க போகின்றார். 12ஆம் இடம் விரயஸ்தானாதிபதி அந்த இடத்துல இருக்கார். அதனால் நிறைய செலவாக போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ராசிக்குள்ளே புதன் வரும்போது அந்த ஒரு புத்திசாலித்தனம் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து யதார்த்தத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய அந்த ஒரு வேலையை வந்து இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் செய்ய முடியும். புதன் ராசியில் இருக்காருன்னு சொன்னாலும் நல்ல வந்து சமயோசித்த புத்தியை கொடுப்பாரு. நல்ல ஒரு துறை சார்ந்த அறிவை வந்து பலப்படுத்துவார். டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நிறைய இருக்கும். பிறரை விட இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அது எல்லாமே பயனுள்ள செலவாக பார்த்து கொள்ளணும். இப்போ போயிட்டு நீங்கள் புதுதாக ஒரு வியாபாரம் தொடங்குறதுன்னும் போது ரொம்ப கவனமாக சின்ன ஒரு முதலீடாக நீங்கள் வச்சுக்கலாமே தவிர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய கடன் அதற்கு போகக்கூடாது. வெளிநாடு வாய்ப்பு வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போகணும். கண்மூடித்தனமாக ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, அவ்வளோதான் நம்ம செட்டில் ஆகிடலாம், நிறைய சம்பாதிச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரக்கூடாது. இதில் கவனமாக இருக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஆனி மாதமாக இருக்கிறது. ஆனி மாதத்தில் இந்த சூரியன் வந்து மிதுனத்தில் இருப்பார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போது எப்பெல்லாம் விசேஷமாக ஒரு வழிபாடு நடத்தப்படுகிறதோ அதிலெல்லாம் போய் நீங்கள் கலந்து கொள்ளணும். ரொம்ப நேரம் இருந்து அந்த பூஜைகளில் அபிஷேகங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். அது என்னென்னா, நம்ம ஏற்கனவே இந்த மாதத்தின் சிறப்புகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் ஆணி திருமஞ்சனம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக வருகின்றது. அதனால் முடிஞ்சால் அந்த நாளில் வழிபாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆணி திருமஞ்சன அபிஷேகம், பிறகு தரிசனம், இது இந்த மாதத்தில் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். சிம்மம், சிம்மராசி அன்பர்களே, ஆனி மாதம் அற்புதமாக இருக்க போகுது. முதல்ல உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அந்த குருவோடு ராசிநாதன் சூரியனும் இந்த மாதத்தில் போய் சேர போகிறார். அதனால் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம். நிறைய பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்காது, எதற்காக ஏங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த ஏக்கம்லாம் தீரப்போகுது. ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய கை வந்து சேரப்போகுது. குறிப்பாக முதல்ல கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னு சொன்னால் கல்வி தான். ஏன்னா அந்த புதனுடைய வீட்டில் தான் சூரியன் இருக்கார், குரு இருக்கார். அதனால் வந்து எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா கடன் வாங்கியாவது எஜுகேஷ்னல் லோன் போட்டாவது படிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பெரிய மனிதர்களுடைய உதவியின் மூலமாக படிக்க முடியும். அதுபோல் ஸ்காலர்ஷிப் மூலமாக படிக்க முடியும். அரசாங்கத்தின் ஏதாவது ஒரு சலுகையை பயன்படுத்தி கொண்டு படிக்க முடியும். இப்படியான பலன்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அப்புறம் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சிறந்த ஒரு பலனானது கிடைக்கப் போகிறது. அதாவது இந்த மாதத்தினுடைய சிறந்த ஒரு பணியை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால், பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்டால் அது நீங்களாக தான் இருப்பீங்க. அந்த அளவிற்கு உத்தியோக ரீதியாக பலன் கிடைக்கும். சுயதோல் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேர் உங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறதுக்கு முன் வருவாங்க. அதுபோல் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து திருப்தி அடையும்படியாக நிறைய சலுகைகளை நீங்கள் கொண்டு வர முடியும். நீங்கள் எங்கெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அந்த கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. இவ்வளோ பலன் சொன்னாலும் கூட சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை திருப்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது. மனசில் கேள்வி தான் எழுந்து கொண்டு இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்குது. ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ அஷ்டம சனி ஏறக்குறைய 2.5 வருஷம் சனி வந்து ஒரு ராசியில் இருப்பார். அப்போ 2.5 வருஷத்தினுடைய ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்குமா? ஒவ்வொரு வாரம் மாதம் முழுக்க கஷ்டமாக இருக்குமானா கட்டாயம் இருக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்துல அந்த 9 பாதங்களை கடந்து வரணும். ஒவ்வொரு நட்சத்திரமாக அந்த பாதங்களை கடந்து அவர் வந்து கொண்டே இருக்கணும். அதனால் பலன் மாறிக்கொண்டு இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதே போல் சுயஜாதத்தில் தசாபுக்தி அந்தர சூக்ஷ்மங்கள்லாம் நடக்கும். இதுவும் மாறிக்கொண்டே இருக்கும்.
அதனால் எப்போதும் ஒருவர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார், எப்போதும் வந்து ஏற்றம் பெற்றுக்கொண்டும் இருக்க முடியாது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். லாப ஆதாய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில், அதுவும் எல்லாமே வலிமையான கிரகங்கள். புதன் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதி, குரு வந்து பூர்வ புண்ணியாதிபதி, லாபத்தில் இருக்கார், சூரியன் ராசி அதிபதி. அதனால் அற்புதமாக இருக்கிறது. பிறகு சுக்கிரன் வந்து ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார், அதுவும் நல்லது. 10ல் சுக்கிரன் வரும்போது அந்த வீட்டில் அவர் ஆட்சி பெறுகிறார், இது யோகம், அதுவும் சிறப்பாகத்தான் இருக்குது. புதன் வந்து 12க்கு வந்தாலும் கூட பலனை தருவார். ராசியில் இருக்கிறது செவ்வாய், அவர் வந்து சுகபாகியாதிபதி. அதனால் அஷ்டம சனி, 7ல் ராகு, ஜென்மத்தில் கேது இருந்தாலும் ஏனைய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய மாதம், உற்சாகம் நம்பிக்கை தரக்கூடிய மாதம், துணிவு சந்தோஷம் தரக்கூடிய மாதம். அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து அனைத்தும் கைகூடும். எதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறதோ, பிரச்சனையாக இருக்கிறதோ அதெல்லாம் தீரும். கடன் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம், உடல் உபாதை இருந்தால் மீண்டு வரலாம், வழக்கு சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதையும் கூட சரி பண்ணலாம், வீட்டில் குடும்பத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, சில இடத்துல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கூட கருத்து வேறுபாடு, அவர்களுடைய திருமணம் காரணமாக, அவர்களுடைய வெளிநாடு பயணம் காரணமாக இருந்தால் அதெல்லாம் சரியாகும். இப்படியாக அனைத்தும் சரியாகக்கூடிய அற்புத பலன் தரக்கூடிய நல்ல மாதமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் தானாக விரும்பி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காதல் திருமணம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதை செய்யக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலை. 7ல் ராகும் 8ல் சனியும் இருக்கும்போது 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. அப்போ சுக்கிரன் 9, 10ல் இருக்கார். அதனால் என்னென்னா, சீக்கிரமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு டக்குன்னு ஒரு முடிவே எடுத்துருவீங்க. அதில் பெற்றோர் ஒத்துக்கலைன்னு சொன்னாலும் கூட இல்லை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரியும் நீங்கள் வந்து துணிந்து அவசரமாக ஒரு தவறான முடிவை எடுப்பீங்க. இதை கட்டாயம் தவிர்க்கணும். நம்ம சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, இது வாழ்நாள் முழுக்க நீடிக்குமா அப்படின்றத பார்க்கணும். பெற்றோருக்கு விருப்பம் இருக்கிறதா, அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களா, அல்லது அதற்காக காத்திருக்கணுமா, பேசணுமா, புரிய வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதுமானது. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. அந்த திருமண விஷயத்தில் சுய முடிவு எடுக்கிறத தவிர்க்கணும், தள்ளி வைக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தின் மிகச்சிறந்த பலனை பெறுவதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆணி திருமஞ்சனம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் விசேஷமானது அது உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுடைய ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய சமயத்தில், சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் இது வருகின்றது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதத்தின் கிருத்திகை நாள் அன்றைக்கி வந்து முருகப்பெருமான் சிவபெருமானை நீங்கள் வந்து தரிசிக்கணும். இதை செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆணி மாதத்தில் சூரியன் 10ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இது வந்து விசேஷமான பலன் தரக்கூடிய ஒரு மாதம். நம்ம இந்த சூரியன் வந்து எங்கே இருக்காருன்றதை பிரதானமாக எடுத்துக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருஷம் அதில் நம்ம இருக்கிறோம். இதில் ஆணி மாதம் சூரியன் 10ல் வரார். இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுலேயும் சரி, இதுக்கு அடுத்து வரப்போகிற ஆண்டுலேயும் சரி, ஆணி மாதம்னா சூரியன் 10ல் தான் இருக்கணும். எல்லா மாதமும் இதே போல் பலன் கிடைக்குமா? கட்டாயம் கிடையாது. ஏன்னா அந்த சூரியன் 10ல் இருக்கும்போது குரு அவரோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, அப்போ செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். சனி ராகு கேத்துவை பார்க்குறோம். இதில் சனி மட்டும்தான் அடுத்த ஆண்டிலையும் கூட அதே நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ராகு வந்து மாறுவார் ஒரு வருஷம், அடுத்த வருஷம் மாற மாட்டார், அப்படி இருக்கும். குரு வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறுவார், இப்படியாக இருக்கும். ஆனால் அந்த சூரியன் குருவுடைய சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது எல்லா ஆணி மாதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. 12 ஆண்டிற்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு உண்டாகும். குரு வந்து ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அப்போது இப்போ மிதுன ராசியில் இருக்கார். மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு வரணும்னு சொன்னால் 12 வருஷம் கழித்து தான். அப்போ வரக்கூடிய ஆணி மாதத்து தான் இந்த சேர்க்கை இருக்கும். அதனால் இப்போ சொல்லக்கூடிய பலன் 12 ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய ஆணி மாத பலன் என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இது அரிய பலன், இது பெரிய பலன், மிக விசேஷமான பலன். 10ஆம் இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு சொன்னால் சனி. இவர் தான் கிரகங்கள்லேயே வந்து மிக அதிகமாக நமக்கு வந்து பலனை ஏற்படுத்தக்கூடியதாக. எல்லோரும் வந்து சனின்னு சொன்னாலே பயப்படுவோம், நிறைய வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம். அந்த இடத்துல உச்சமாகக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் தான் மிக அதிகமான ஒரு பெரிய பலனை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். காலபுருஷத்தின் தலையாக அவர் இருக்கார். அதனால் அந்த 10ஆம் பாவம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 10ஆம் பாவத்தில் சூரியன் குருவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது.
கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் வந்து தனக்கு ஒரு கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, ஆனால் நிறைவேற்ற முடியலன்ற கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும். எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது, பெற்றோர் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்காங்க, படிக்க முடியல, எனக்கு வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, கவனம் அங்கே இல்லை, படிக்கும்போது படித்தா மறந்து போயிடுது, இல்லை தேர்வு அப்போ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், அல்லது எனக்கு இந்த துறை வந்து அவ்வளோ சரியாக இல்லை, இது வந்து மற்றவங்கெல்லாம் சேர்ந்து என்னை இங்கே இந்த காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க, இந்த துறையை எடுத்து படிக்க சொல்லிட்டாங்கன்ற கஷ்டம் இருந்தாலும் அது சரியாகும். முதல் விஷயம் அதுதான். எடுத்த ஒன்றை நிறைவேற்ற முடியும், அந்த பலனை கொடுப்பார். ஒரு கங்கணம் அப்படின்னு சொல்லுவோம், கங்கண பிராப்தின்னு. ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த இடத்துல முதல்ல அந்த மணமகன் மணமகளுக்கு வந்து கங்கணம் கட்டுவாங்க. இதை கட்டி திரும்ப அந்த வேலை காரியம் முடிஞ்ச பிறகு தான் அதை வந்து கட்டுவாங்க. கங்கணம் எடுத்துட்டான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் வந்து இந்த கல்வியில் சேர்ந்து இருந்தீங்கன்னா அதை முடித்து வெளிப்படுவீங்க, அதனுடைய முழுமையான நிலையை வந்து நீங்கள் அடைவீங்க. அப்படியான பலன் இருக்கிறது. பிறகு வந்து திருமண வயது வந்த பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்ய முடியாத நிலையில் இந்த காலத்திலையும் கூட நிறைய பெற்றோர் இருக்கிறாங்க. பொருளாதார நிலை அவ்வளோ சிறப்பாக இல்லை, பொண்ணு வந்து கல்யாண வயசுக்கு வந்துட்டா, இப்படி கல்யாணம் பண்ண போகிறேன். இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறது. யாரெல்லாம் உற்ற நண்பர்களோ, நல்ல உயிரை கொடுக்கக்கூடிய சகோதரர்களோ, உறவினர்களோ, இவர்களிடத்தில் நீங்கள் தாராளமாக பேசலாம். இது போல் ஒரு நிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் அவங்க எல்லாரும் சேர்ந்து கை கொடுப்பாங்க. ஊர் கூடி தேர் இழுப்பதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பெரிய விஷயங்களை கூட நீங்கள் செய்ய முடியும். எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு வரும்போது பதிலுக்கு அவங்க 10 மடங்கு கூட நீங்கள் அவங்களுக்கெல்லாம் திரும்ப செஞ்சுட்டு போயிடுவீங்க. கடமைகளை நிறைவேற்ற முடியும், அந்த ஒரு பலன் இருக்கிறது. பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு கஷ்டப்படக்கூடியவர்கள், கண்டக சனி காலம் வந்து விட்டது, ஜென்மத்தில் கேது இருந்தது, இப்போ 12ல் கேது இருக்குது, நிறைய காரணமே தெரியாமல் செலவாகுது, பிஸ்னஸில் நடத்தவும் முடியல, விடவும் முடியல. எனக்கு கஷ்டம், அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கலாம் பார்த்தாலும் கூட என்னை நம்பி நிறைய பேர் இங்கே வேலை பண்ணுறாங்க, அவங்களுடைய குடும்பங்களே இதை கொண்டு தான் வந்து ஆதாரமாக இருக்குது. ஆனால் நான் தொழிலை அதுக்காக நடத்தி தான் ஆகணும். அப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு கட்டாயம் தொழிலை சிறப்பாக தொடர்ந்து நடத்த முடியும். இது ஒரு பலனாக இருக்குது. அதன் பிறகு பெற்றோருக்கான கடமைகள். பெற்றோர் இருக்கும்போது அவர்களை வந்து அவ்வளோ சிறப்பாக பார்த்து கொள்ளணும். தந்தை தாய் இல்லாத போது அவர்களுக்கான முன்னோர் சம்பந்தமான கடமைகள் இருக்கிறது. அதெல்லாம் யாரால் செய்ய முடியலையோ அவங்களாம் இந்த மாதத்தில் செய்கிறதுக்கான திட்டமிடலாம். இந்த மாதத்தின் அமாவாசை நாள் மிக விசேஷமான நாள், ஆனி மாதத்தினுடைய அமாவாசை, அந்த நாளில் செய்யலாம். அல்லது வந்து இந்த தந்தை இறந்த பிறகு அவருக்கு வந்து இது போல் அவர் ஆசைப்பட்டார், காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அதுபோல் புண்ணிய தலங்கள்லாம் போயிட்டு அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கிறது, செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை, இந்த மாதத்தில் அதற்கான திட்டமிடுதலை நீங்கள் செய்யலாம். இப்படி உங்களுடைய கடமைகள் என்னவோ அதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சக்தியானது, வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்கள் மீது நம்பிக்கை வரப்போகிறது. கல்வி, உத்தியோகம், வியாபாரம் அனைத்திலும் நீங்கள் சிறப்பாக வரப்போகிறீங்க. இதெல்லாம் பலன். சுக்கிரன் வந்து இந்த மாதம் தொடங்கும் போது அஷ்டமத்தில் இருக்கார். அதனால தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை தரும்படியாக நிறைய விஷயங்களை சொல்கிறோம். உங்களால் முடியும், நீங்கள் ஆரம்பிங்க அப்படி சொல்லிட்டு. பிறகு வந்து பாதி மாதம் முடிந்த பிறகு 15 நாளுக்கு பிறகு பாக்கியத்தில் வந்து ஆட்சி பெறப்போகிறார். பாக்யாதிபதி வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். இது சாதகமாக இருக்குது. புதன் வந்து ராசி அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி, பிறகு லாபஸ்தானத்துக்கு வருது. இதுவும் சாதகமாக இருக்கிறது. 12ல் செவ்வாய் கேது, செவ்வாய் அஷ்டமாதிபதி 12ல் இருக்கலாம், அவரோட கேது சேர்ந்து இருக்கார். அதனால் பெரிய பிரச்சனைகள் கூட, தடைகளை கூட எதிர்கொள்ள முடியும். இதெல்லாம் இந்த மாதத்தின் விசேஷமான பலன். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த 12ல் செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால அவசரமாக திடீர் முடிவுகள், சடன் டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எதுவும் எடுத்து விடக்கூடாது. அது குறிப்பாக வந்து ஒரு சொத்து விற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ஒரு பிஸ்னஸ் சரியாக வரலன்னு சொன்னால் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறது அப்படின்ற விஷயம், இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும். திடீர் முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து விடக்கூடாது. பெரும் பொருளை வந்து நீங்கள் வந்து இழந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இதில் கவனமாக இருந்தால் போதுமானது. ஆனி மாதம் அற்புதமாக இருக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜேஷ்டாபிஷேகம் இந்த மாதத்தில் விசேஷம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த நாளில் வந்துட்டு பெருமாள் கோயில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் சென்று கலந்து கொள்ளுங்கள். அதுபோல் ஒவ்வொரு வாரத்திலையும் புதன்கிழமை அன்றைக்கு காலை நேரத்தில் சிவாலயம் அருகில் இருந்தால் அங்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்க. பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஹயக்ரீவர் இருந்தாலோ அல்லது பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேய சுவாமியையோ புதன்கிழமை காலை நேரத்தில் சென்று இந்த மாதத்தின் ஒவ்வொரு புதனும் வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். துலாம், துளாராசி அன்பர்களே, ஆனி மாதம் சூரியன் 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய மாதம். இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும். ஏன்னா கடந்த மாதம் முழுக்க சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டு இருந்தார்.
சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட சூரிய சந்திராளுக்கு ஒரே வீடுகள் தான் இருக்கிறது, ஒரே வீடு தான் இருக்கிறது. அதனால் அவர்கள் வந்து முழுமையாக கெடுபலனை வந்து யாருக்கும் தரமாட்டார்கள். அப்படி இருக்க அவர் வந்து பாதகாதிபதி, அதனால் சூரியன் வந்து பலம் இழந்துட்டால் நல்லது அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது. வேறொரு லக்னத்திற்கு ராசிக்கு பாதகாதிபதி வந்து பலம் இழந்தாலும் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் துலாத்திற்கு பாதகாதிபதியாக சூரியன் வரார். அவரை கொண்டு தான் எல்லாமே, அவர் தான் வந்து நவக்கிரகங்களின் நாயகன், தலையாய கிரகம். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அஷ்டமத்தில் இருந்தார் கடந்த மாதத்தில். அதை விடவும் இப்போது 9ஆம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அம்சம்தான். இரண்டாவது, அந்த 9ஆம் இடத்துல குரு சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். குருவோடு சூரியன் சேருகின்றார், புதனும் அங்கே இருக்கின்றார். அதனால் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருந்து அந்த இடத்துல குரு வந்து சேர்ந்து சூரியனும் சேர்ந்திருக்கார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பலன் தரும். என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் உங்களுடைய வயதை ஒத்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். யாருக்கெல்லாம் வந்து படிக்கக்கூடிய காலம் இருக்கிறதோ அவர்களை வந்து தந்தை வந்து கட்டாயம் நல்லா படிக்க வைப்பார். 9ஆம் இடம் பித்ருஸ்தானம், அந்த இடத்துல புதன் இருக்கார், அந்த இடத்துல சூரியன் குருவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போது நீங்கள் பிள்ளை, அப்பா வந்து 9ஆம் இடம், அந்த இடம் வலுத்து இருக்கிறது. அப்போ உங்களை நல்லா படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கும். அதற்கு அடுத்ததாக எங்கெல்லாம் வந்து உயரதிகாரி முதலாளி இவங்களால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் சரியாகும். அந்த ஸ்தானம் கெட்டு இருக்கும்போது அவர்களால் உங்களுக்கு கஷ்டம், அவர்களுடைய ஒரு அனுகூலத்தை வந்து நீங்கள் பெறவே முடியாது. அது வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க உங்கள் மேலே கருணை கொள்வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, வேலையை விட்டு எடுக்க போகிறாங்கன்ற ஒரு நிலைமையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படியான ஒரு பலன் இருக்கிறது. அதன் பிறகு அரசாங்க ரீதியான அனுகூலம் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கும். சூரியன் 9இல் இருக்கும்போது சூரியன் தான் அரசு கிரகம். அப்படி இருக்கும்போது அவரோட குருவும் சேர்ந்திருக்கார். அதனால் அரசு ரீதியாக சலுகைகளை பெறக்கூடிய விஷயங்களுக்கான முயற்சியை செய்யலாம். இது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். அரசாங்க வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அனுகூலமானது இருக்கிறது. இந்த மாதத்தில் தேர்வு வந்தால் ரொம்ப நல்லது. இல்லை தேர்வு எழுதிட்டீங்க, ரிசல்ட் வந்து இப்போ தான் வரணும், அது நல்லது. ரிசல்ட்டும் வந்துருச்சு, ஆனால் வேலை உத்தரவு, நியமன உத்தரவு வரணும், அது இப்போ இருக்குது அப்படி சொன்னால் நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு பலாபலனாக இருக்குது. பொதுவாக இந்த மாதத்தில் ஹையர் ஸ்டடீஸ், உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியூர் போய் வெளிநாடு போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அம்சம் சாதகமாக இருக்கிறது. புதன் வந்து கல்விக்கானவர், அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். சூரியன் புதன் சேரும்போது நிபுணத்துவம் பெறலாம், ஒரு பட்டம் பெறலாம், அந்த அம்சம் இருக்கிறது. குருவும் அங்கே இருக்கார். அதனால் கல்வியினால் பெயர் பெறுவது, நீங்கள் படித்த படிப்புக்கு வேலைக்கு நீங்கள் முயற்சிக்காமல் ஒரு அலுவலகம் வந்து தானாக உங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து கூப்பிடுறது, பல இடங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து வேலைக்காக அழைக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படுறது. இப்படியான நிலை இருக்கிறது. உயர்கல்வி சிறப்பாக இருக்குது. அதை படித்து முடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு காலேஜில் கடைசி ஆண்டில் நீங்கள் இருக்கீங்க, அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வருதுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இதெல்லாம் மிக விசேஷமான பலன். சுக்கிரன் ராசிநாதன், ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார். முதல் 15 நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு அவர் 8ஆம் இடத்திற்கு வரார். அஷ்டமத்தில் போய் சுக்கிரன் இருக்காருன்னா அதுவும் அவருடைய ஆட்சி வீடு தான். அதனால் நேரடியாக உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா கூட உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும். புதன் வந்து 9இல் இருக்கிற சிறப்புன்னு பார்த்துட்டு ஒரு 10ஆம் இடத்திற்கு வரார், அதுவும் நல்லது தான். இப்படியாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. சமீபத்தில் ஏற்பட்ட குரு சனி ராகுகேத்து பயிற்சியில் நிறைய பலன்களை கிடைக்கப் போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீங்க. அதனுடைய நிலை வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படியே தொடர்கிறது. கடந்த மாதம் கொஞ்சம் தொய்வாக இருந்திருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் மாதம் தொடங்கும்போது 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அவருக்கு வீடு கொடுக்கிற செவ்வாய் வந்து 11இல் கேதுவோடு சேர்ந்திருக்கிறது. அதனால் மனமானவர்கள் வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவு பிரச்சனைக்கு இடம் தரக்கூடாது. பொதுவாக எல்லோருமே எதிர்பாலினத்தவரிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால உங்களுக்கு பிரச்சனையோ உங்களால் அவங்களுக்கு பிரச்சனையோ ஏற்படுத்த இடம் தரக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும். பிறகு வந்து அந்த தீய பழக்க வழக்கங்கள் இது இருந்தால் கட்டாயம் அதில் வந்து கவனமாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் தீய வழியில் பொருள் ஈட்டக்கூடிய ஆசை வந்து இப்போ நிறைய பேருக்கு ஏற்படுகிறது. அதில் கவனமாக இருக்கணும். நம்முடைய உழைப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வழி இல்லாமல் ஒரு பொருள் வருதுன்னாலும் கூட அது நமக்கு தேவையில்லைன்ற உறுதி இருக்கணும்.
ஆனால் நிறைய கேம்ஸு, நிறைய விளையாட்டுகள் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து விளையாடி பலன் அடையணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை இப்போது இருக்கிறது. அதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதிலெல்லாம் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு கல்வி அனுகூலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார். 9ஆம் பாவத்தில் 3 கிரகங்கள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால், அம்பாள் வழிபாடை மிக விசேஷமாக வச்சுக்கணும். நவக்கிரகங்களை நிறைய பிரதட்சணம் பண்ணணும். காலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த ராகு கேதுக்கள் வந்து மாறி எதிர் திசையிலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வருவாங்கன்றதுனால அதே மாதிரி சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 9மே பிரதட்சணமாக வரலாம். நவகிரக பிரதட்சணத்தை காலை நேரத்தில் செய்யுங்க. அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு செய்யுங்க. இதை வந்து நீங்கள் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க. இது வந்து ஒவ்வொரு வெள்ளியிலும் இந்த ஒரு அம்பாள் தரிசனம், நவகிரக பிரதட்சணம் இதை வந்து செய்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் சூரியன் 8ஆம் இடத்திற்கு வரார். அதான் ஆனி மாதம். ஏற்கனவே அஷ்டமத்தில் குரு இருக்கார். அவரோட இப்போ சூரியனை வந்து 8ஆம் இடத்துல சேர்ந்துடுறார். இதில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருந்தார். இப்போ வந்து நீச்சத்திலிருந்து விடுபட்டாலும் கூட கேதுவோடு சேர்ந்துட்டார். அதனால் இந்த மாதத்தில் வந்து பலனை எதிர்பார்க்க முடியாதா, கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற நிறைய எண்ணமானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். வழக்கமாக இதெல்லாம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது கட்டாயம் கவனமாகத்தான் இருக்கணும். ஆனால் முழுக்க பலனே இல்லைன்ற நிலை கிடையாது. எப்படின்னா இன்டைரக்டாக சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். குரு வந்து 8ஆம் பாவத்தில் போய் மறைஞ்சிட்டார். ஆனாலும் அவர் வந்து 2ஆம் இடத்தை நேரடியாக தன் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும். குருன்னு சொன்னாலே தனம் தான். அப்போ எல்லோருக்கும் தேவையானது முதல்ல வந்து பிரதானமாக வந்து பொருள் தான் தேவை. அப்படி அந்த குரு வந்து 2ஆம் இடத்தை பார்த்துடுறார். அதுபோல் குரு தனித்து இருக்கும்போது நமக்கு வந்து அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அதிகமான கஷ்டங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால், அவர் ஒரு கிரகத்தோடு சேரும்போது குறையும். அந்த கிரகமானது உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் இன்னும் நல்லது, பலன் கூட கிடைக்கும். அப்போ வந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் ஜீவனாதிபதி. அவர் வந்து குருவோடு சேர்ந்திருக்கார். குரு பூர்வ புண்ணியாதிபதி. 5, 10ஆம் அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு யோகம். கட்டாயம் இதனால் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம். அதனால் குறைவாக கிடைக்கும், அல்லது தாமதமாக கிடைக்கும், அல்லது நேரடியாக பலன் கிடைக்காம இன்டைரக்டாக கிடைக்கும். ஒரு அரசு வேலைக்கான அனைத்து தகுதியும் இருக்கிறது. நன்றாக படித்து நல்ல தேர்வு எழுதி செலக்ட் பண்ணி எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து பர்மனெண்ட் பண்ணாமல் வெளியிலேருந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க நீங்கள். கொஞ்ச நாள் ஆகும், அப்புறம் வந்து பர்மனெண்ட் ஆக்குவாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதுபோல் ஒரு ப்ரைவேட் தனியார் நிறுவனத்தில் கூட வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கான ஒரு காலம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ காலம் இங்கே இருந்தால் அதன் பிறகு தான் வந்து நாங்கள் டைரெக்டாக எடுத்துப்போம் சொல்லிட்டு. அப்படிப்பட்ட வேலை கிடைச்சாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் வந்து அந்த பலனை வந்து டைரெக்டாக முழுசாக கிடைக்கணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். இந்த மாதத்தில் இன்டைரக்டாக கிடைச்சாலும் முதல்ல கொஞ்சமாக தான் கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேடுற மாதிரி ஒரு வீடு அமையலை அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஆனால் அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடு அமையுது, அப்படிப்பட்ட ஒரு கடை, ஆஃபீஸ், உங்களுக்கு கம்பெனி அமையுது, ஃபேக்ட்ரி அமையுதுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன். அப்புறம் அது சரியாயிடும். அவங்க சொன்ன மாதிரி அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. உடல் உபாதை இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அப்படி தான். சில பேருக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். சில பேருக்கு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும், சரியாகும், அப்புறம் மீண்டும் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நிலை இருக்கும். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். 8ல் அந்த குரு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறனுடைய பலன் இது தான். சேர்ந்து இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாமதமாக, குறைவாக, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அது குறிப்பாக இதுபோல் அரசாங்க ரீதியான விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வசதி, சொத்துக்கள், வீடு போன்ற விஷயங்களாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதன் பிறகு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய், இவர் வந்து 10ஆம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 10ஆம் பாவத்தில் செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் இந்த காலம் உங்களுக்கு, இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த 10ஆம் பாவாதிபதி சூரியன் 8ல் இருந்தாலும் அந்த இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால வேலை வந்து நல்லா போகும் உங்களுக்கு. அதாவது வேலை வந்து நல்லா பண்ணுவீங்க. அந்த வேலை விஷயங்கள்லாம் சரியாக நடக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையை வந்து பெண்டிங் வைக்காமல் சீக்கிரமாகவே முடித்து வச்சுருவீங்க. அது வந்து அந்த செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால.
கேதுன்னு சொல்லும்போது எப்பயுமே எந்த இடத்துல இருக்கிறதோ, எந்த கிரகத்தோடு சேருகிறதோ, அதை பலனை குறைக்குன்ற ஒரு பலன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராகு வந்து பெரிதுபடுத்துவார், கேது வந்து அதை குறைப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் கேதுன்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து மிகச்சிறந்த நுண்ணறிவை ஏற்படுத்துவார். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கேதுவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் சயின்டிஸ்ட்டாக வருவாங்க. அதேபோல் ஞானிகள் இருக்காங்க இல்லையா, மகான்கள், இவங்களுக்கெல்லாம் கேதுவுடைய அனுகிரகம் தான் நிறைய இருக்கும். புது வழியில், மாற்று வழியில் ஒன்றை சிந்திப்பார்கள். வழக்கமான வழியில் அது இருக்காது. அப்படியாக ஆராய்ச்சிபூர்வமான செயல்பாடு மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும். படிப்பும் கூட அப்படி தான். கஷ்டமாக இருக்கக்கூடிய கல்வியை வந்து சுலபமாக படிக்கிறது எப்படி, அந்த தியரியை ப்ராக்டிக்கலாக எப்படி மாற்றுறது அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும். அப்படியாக பலன் கிடைக்கும், ஆனால் கஷ்டப்பட்டால் கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும் அல்லது குறைவாக கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்தின் பலன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மாதம் தொடங்கும் போது 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 15வது நாளில் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆனி மாதத்தினுடைய 15 நாளில் 7 சுக்கிரன் வந்து ராசியை பார்க்கறதுனால திருமண விஷயங்களும் அனுகூலமாக இருக்கிறது. அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார். அவர் கலத்திரக்காரகன், ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் திருமணம் ஆச்சுன்னு சொன்னால் குழந்தை உடனே கிடச்சிரும். அப்போ திருமணத்தை வந்து நம்ம தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ திருமணத்துக்காக பார்த்து கொண்டிருந்தால் நல்ல வரன் அமையும். நல்ல வரன் அமைந்த பிறகு திருமண ஏற்பாடுகள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது செய்ய முடியும். ஏன்னா இதெல்லாம் பெரிய சவாலான விஷயம். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்றாங்க இல்லையா, 8ல் சூரியன் குரு சேர்ந்துருக்கல, இந்த வேலை இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்கக்கூடாது, எந்த ஒரு நபரையும் புறக்கணிக்கக்கூடாது, எந்த ஒரு தருணத்தையும் வீணாக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல சூரியன் போயிட்டால் என்ன ஆகிடும்னு சொன்னால் இரவு நேரம் மாதிரி ஆகிடும். ஒரு வெளிச்சம் தெரியாது. ஒரு 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 செயல் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது நடக்கும்ன்ற எண்ணம் முதல்ல உங்களுக்கு தோணாது. குழப்பமாக இருக்கும், நம்பிக்கை குறைவாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ இந்த மாதம் முழுக்க என்ன பண்ணலான்னு சொன்னால், சூரியன் தான் பகலையும் அறிவையும் ஒளியையும் சக்தியையும் நமக்கு தரணும். அப்படிப்பட்டவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அதிகாலையில் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம எழுந்துடணும். நிறைய பேர் எழுந்த பிறகு லேட்டாக நம்ம எழுந்தோன்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வந்து லேட்டாக ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஏற்கனவே 8ல் சூரியன் இருக்காருனால எல்லாருக்கும் முன்னாடி வேலையை ஆரம்பிக்க முடியுமா, படிப்பை ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இந்த மாதம் முழுக்க சீக்கிரமாக எழுந்து கொள்வது தான் இந்த மாதத்தின் பரிகாரமே உங்களுக்கு. அப்படி காலையில் எழுந்துக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு நோக்கம் வரணும். அந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த ஆனி மாதம் முழுக்க அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து, மார்கழி மாதத்தில் எப்படி வந்து வழிபாடுகள் காலை நேரத்தில் விசேஷமாக இருக்கிறதோ அதுபோல் அருகில் முதல்ல எந்த கோயில் திறக்கிறாங்களோ அங்கே போகலாம். அங்கே போய் அந்த கோயிலை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை செய்யலாம். பிறகு அந்த கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நிறைய தீர்த்தம் தேவை. அதை கொண்டு போய் கொடுக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தனுசு, தனுர் ராசி என்பர்களே, இந்த ஆனி மாதத்தில் சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். சூரியன் 7 இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது, நல்ல பலன் இல்லை. இதுதான் வந்து பெரும்பாலான சிந்தனையாக இருக்கும். ஆனால் சுய ஜாதகத்திற்கான பலனிற்கும் கோச்சார பலனிற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கார் சொன்னால் அது திருமண சம்பந்தமான தோஷத்தை குறிக்கும். இது எப்படி உதாரணம் சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பது அப்படின்னு கேட்டால், காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் வீடு மேஷம், 7ஆம் இடம் துலாம், அந்த இடத்துல சூரியன் இருக்காருன்னு கொண்டால் அவர் நீச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். எப்போ 7ல் ஒரு கிரகம் நீச்சம், அது சூரியன், 5ஆம் அதிபதி, அவர் போய் நீச்சமாக இருக்கார் அப்படின்ட்டுலாம் எடுத்துக்கலாம். இப்படியாக சுய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அவர் துலாத்தில் தான் இருக்கணும், நீச்சமாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் பாவத்தில் இருந்தால் அதை கலத்திர தோஷமாக கொள்ளலாம். முழுமையாக இல்லை, அதுக்கு நிவர்த்தி இருக்கா, விதி விலக்கு இருக்கா, அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கார், குரு சுக்கிரன் எப்படி இருக்காங்க, குடும்பாதி எப்படி இருக்கார், கிடைக்கக்கூடிய பார்வைகள் என்ன நிறைய இருக்கிறது. பொதுவாக நம்ம சொல்கிறோம், பொது பலன் சொல்கிறோம். ஆனால் இப்போது மாத பலன் பார்க்குறோம். இது கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு பார்க்குறோம். உங்கள் லக்னத்தையே இப்போ நம்ம வந்து சொல்லலை, லக்னமே தெரியாது, ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னமாக இருப்பீங்க. அப்போ தனுர் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் வரான்னு சொன்னால் அது முற்றிலும் கெடுபலன் கிடையாது. சூரியன் 7ல் இருக்கார் அப்படின்னும்போது அந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது அது வந்து புதனுடைய வீடாக இருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் 7ஆம் இடத்துல ஏதாவது ஒவ்வொரு மாதத்தில் சூரியன் இருக்க தான் செய்வார்.
அப்போ அது புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்றத முதல்ல நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, எந்த வீட்டுக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருன்றதை பார்க்கணும். தனுராசிக்கு சூரியன் யார்? பாக்யாதிபதி. பாக்யாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார், ராசியை பார்க்குறார், புதனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ பாக்யாதிபதியுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் நல்ல விஷயம். பாக்யாதிபதின்னு சொன்னால் அது என்னென்ன இதெல்லாம் வரும்னு சொன்னால் முதல்ல தந்தையை குறிக்கும். அப்போது தந்தையினால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்பயுமே அதானே, அவரால் தானே நம்முடைய பிறவியே நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னான். நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை மாற்றி சொல்கிறார் அவர். இல்லை இதெல்லாம் சரியாக வராது, நீ ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் இதை படிக்கணும்னு நினைக்கிற, இதுதான் உனக்கு வரும், இதை படித்தா தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், அல்லது நான் நீ இதுவாக தான் வரணும்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால் கூட இப்போ சரி ஓகே படின்னு சொல்லி உங்களுக்கு அனுமதி கொடுப்பேன். நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தால், போகிற எண்ணம் கொண்டு இருந்தால், அவர் இல்லை வேண்டான்னு அனுப்பாமல் இருந்தால் இப்போ சரி கொஞ்ச நாள் போய் இருந்து பார்த்துட்டு வா, கவனமாயிரு, சேஃபாயிரு, எங்கே போகிற, அங்கே யார் இருக்கா, என்ன கேரண்டி, எல்லாம் சரியாக வருமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் உங்களை அனுப்புவார். அப்புறம் திருமண விஷயங்கள் நீங்கள் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, அப்போ இல்லை இந்த வயசில் பண்ணணும், எனக்கு வேலை முடிஞ்சிடும், கடமை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு சரின்னு சொல்லுவீங்க. அதில் குறிப்பாக ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் கட்டாயம் தந்தையுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, கடமையாக அந்த மகளுக்கு திருமணம் செய்யக்கூடியது இருக்கிறது. அதனால் அவருடைய விருப்பத்திற்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. சாஸ்திரப்படி மன வயது வந்த ஒரு பெண் பிள்ளையை, மகளை திருமணம் செய்யாமல் வீட்டில் வைத்திருந்தால் தந்தைக்கு தோஷம்னு சொல்லுது. அதனால் அப்பாவுக்கு தோஷம் ஏற்படுறதுக்கு, அவர் கஷ்டப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. மன வயது வந்துவிட்டால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கணும். திருமணம் ஆயிடுச்சுன்னா படிக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது அப்படின்றதுலாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வேணால் சொல்லியிருக்கலாம். பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும், நாள் முழுக்க வேலை செய்யணும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாரையும் கவனிக்கணும், அப்போ எங்கே போய் படிக்கிறது, இல்லை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. பெரும்பாலானவர்கள் தனி கொடுத்தன இருக்கக்கூடிய காலம். கூட்டு குடும்பம் இருந்தால் கூட அவ்வளோ எண்ணிக்கையில் நபர்கள் இல்லை. அப்புறம் அவ்வளோ நேரம் வேலை செய்ய வேண்டிய வசதியும் கஷ்டமும் இல்லை, நிறைய வசதிகள் வந்து விட்டது. அதனால் திருமணத்திற்கும் உயர்கல்விக்கும் உத்தியோகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் தனுராசியில் இருக்கக்கூடியவர்கள், தந்தை எப்படி உங்களுக்கு படிக்கிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு, அல்லது நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகிறேன், அல்லது நான் ஸ்போர்ட்ஸில் தான் போவேன், நான் கலைத்துறையில் தான் வருவேன், நான் மீடியாவில் தான் வருவேன் சொல்லி எப்படி நீங்கள் பிடிவாதமாக இருந்து அவரை சம்மதிக்க வைக்கிறீங்களோ, அதுபோல் அவர் கல்யாணத்துக்கு சொல்லும்போது நீங்கள் பண்ணிக்கொள்ளணும். இப்படிப்பட்ட அம்சம் இந்த மாதத்தில் இருக்குது. கலத்திர ஸ்தானத்திற்கு சூரியன் வரார். அதனால் திருமண விஷயங்களும் கூட இந்த மாதத்தில் அனுகூலமாக இருக்குது. ஏற்கனவே அந்த இடத்துல குரு இருக்கார். குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ராசி அதிபதியும் ராசியை பார்க்குறார், பாக்யாதிபதி சூரியனும் ராசியை பார்க்குறார். அதனால் இது நல்லது. மற்றொன்று, புதன் அந்த வீட்டுக்கு அதிபதி அங்கேயே இருக்கார். பெரும்பாலும் சூரியனுக்கு அருகாமையில் தான் புதன் இருந்தாகணும். அப்போ இந்த மாதத்தில் 7ல் இருக்கார், 8ல் இருக்கார். அந்த புதன் சூரியன்னு சொல்லும்போது அவர்கள் 2 பேர் சேர்ந்து உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னு கேட்டால் தர்ம கர்மாதிபதிகள். இவங்க 2 பேரும் சேர்றாங்க, சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க, கூட குருவுடைய தொடர்பு இருக்குது. அற்புதம். அதனால் உங்களுக்கு கல்வி, உத்தியோகம், வெளிநாடு யோகம், சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய அம்சம், திருமண சம்பந்தமான அம்சம், இதெல்லாம் இருக்குது. திருமணமானவர்களுக்கு புத்திர பேரும் கூட உண்டாகக்கூடிய யோகமானது இருக்கின்றது. ஏன்னா ஒன்று, சூரியன் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானத்திற்கு அதிபதி, அவர் ராசியை பார்க்குறார். பாக்யாதிபதி 9ஆம் இடமும் பெண்களுக்கு குழந்தைகள் பற்றி சொல்லக்கூடியது. அப்புறம் புத்திரகாரகன் குரு அங்கே இருந்து ராசியை பார்க்குறார். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். பிறகு உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான நாட்டம் இருக்கா, வளர்த்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும். இந்த மாதந்தோறும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை ஆசைப்படுவீங்க. சில பேர் இது போல் மலை கோயில்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி எப்போ அனுமதி கிடைக்கும், சதுரகிரி மலைக்கு போகணும், இந்த மாதம் மழை அதிகமாக இருக்கும், அனுமதி இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, நம்ம போகணுன்ற எண்ணம் இருக்கும். சில பேருக்கு வெள்ளையங்கிரி போகணும், வருடத்தில் குறிப்பாக ஒரு 3-4 மாதங்கள் தான் போகிறதுக்கு அனுமதி இருக்கும், அதுபோலலாம் ஆசை இருக்கும், திருப்பதி போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இந்த மாதத்தில் நடந்தேறும். ஆன்மீக ஈடுபாடு நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு ஞானம் பெறுவதற்கு குரு தேவைன்னு சொன்னால் குரு தெரிய வருவார். வாலண்டியராக போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும், அதெல்லாம் செய்ய முடியும். மேலும் இந்த சூரியன் புதன் குருவுடைய சேர்க்கை இருக்கிறது, இது தர்மம் செய்வதற்கான எண்ணத்தை அதிகப்படுத்தும். ஏற்கனவே அந்த தனுர் ராசின்னு சொன்னாலே அது காலபுருஷனுடைய தர்மஸ்தானம், குருவுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி. அதில் அந்த குரு சூரியன் புதன் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். 9ஆம் இடத்துல கேது சேரும்போது அதிகமாகிடுச்சு. அதனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்
நல்லா செட்டில் ஆகிட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் ஃபேமிலியை வந்து செட்டில் பண்ணிட்டீங்க, பசங்களெலாம் படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோடு உங்களுக்கு சம்மந்தம் ஏற்படும். அறக்கட்டளை சம்பந்தமான தொடர்பு ஏற்படும். அது உங்களுடைய ஒரு கடமை. அதனால தான் அந்த தொடர்பு ஏற்படுது. சில பேருக்கு வந்து கோவில் கட்டக்கூடிய திருப்பணியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும். நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருப்பீங்க, இல்லை ஆடிட்டராக இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி கோவில் கட்டுறோம், நீங்கள் வந்து இதில் ஒரு மெம்பராக இருங்க, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருப்பீங்க, அப்போ நீங்கள் இருங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பொறுப்பானது வரும். தாராளமாக ஏற்று செய்யலாம். முதல்ல குடும்பம், பிள்ளைகள் சம்பந்தமானது, அப்புறம் பொதுவாக உங்களுக்கானது, அதன் பிறகு இது போல் தர்மம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் செய்கிறதுக்கான யோகமானது இந்த மாதத்தில் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் இடத்துல இந்த சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கும்போது நிறைய பேருக்கு பார்ட்னர்களால் பிரச்சனை வரும். 7ஆம் இடம் வலுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ண, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் வந்து முரண் பிடிப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முரண்பாடாக சொல்லுவார். அல்லது நான் தனியாக போகிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை இதில் அதிகமான பங்கு வந்து என்ன தான், எனக்கு அதிக பர்சன்டேஜ் கொடுங்கன்னு கேட்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும். அதை வந்து நீங்கள் ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதில் நீங்கள் அவசர முடிவுகளை திடீர்னு எடுத்து விடக்கூடாது. பார்ட்னர்களால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கின்றது. இதில் கவனமாக இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும்போது 15 நாட்கள் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு திரிகோண ஸ்தானத்தில் சுபர் இருக்கிறது நல்லது. அதன் பிறகு அவர் 6ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்படி வரும்போது அதிக கடன் வாங்கிறது, அல்லது வந்து கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்காமல் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். கடனில் பயம் இருக்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். இதை கவனத்தில் கொள்ளணும். அப்புறம் புதன் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஒரு வாரத்திலே வந்துடுவார். ஆணி மாதத்தினுடைய ஒரு 8 தேதியிலே அவர் வந்து 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அஷ்டமத்தில் புதன் சஞ்சரிக்கக்கூடிய சமயத்தில் புதன் 8, 12, 6ஆம் இடங்கள் இருந்தால் கூட பரவாயில்லைன்னு இருக்குது. இருந்தாலும் ஒரு தெரியாத விஷயத்துக்குள்ளே போய்விடக்கூடாது. இது கவனமாக கொள்ளணும். செவ்வாய் கேதுடைய சேர்க்கை 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு தெரியாத புது விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் 80% வந்து நல்ல பலனை தான் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குரு வழிபாடு, குரு பூர்ணிமா இந்த மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த ஆணி மாதத்தின் பௌர்ணமி நாள் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த பிறந்ததுலேருந்து வரைக்கும் குருவாக இருந்தாங்களோ எல்லாரையும் வழிபடுங்க. முதல்ல வந்து பிரதானமாக வியாசரை வழிபடுங்க. குரு வழிபாடு செய்தால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். மகரம், மகர ராசி அன்பர்களே, ஆணி மாதம்னு சொன்னால் சூரியன் வந்து மிதுனத்தில் சஞ்சரிக்கிற மாதம். இது வந்து 6ஆம் இடமாக உங்களுக்கு வருகின்றது. அப்போது 6ஆம் இடம்னு சொன்னால் மறைவிடங்களில் பிரதானமான இடமாக இருக்கிறது. அங்கே போய் சூரியன் மறந்துட்டாரே அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் வந்து இயற்கை அசுப கிரகங்கள் வரிசையில் வருவார். அதனால் அவர் வந்து 3, 6, 11, 10ஆம் இடங்களில் இருந்தாலும் கூட பலனாகத்தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால் அது வந்து நல்லது. மற்றொன்று, உங்கள் ராசிக்கு அவர் வந்து அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு வருகின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி குரு. அப்போது அந்த 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்கிறார்கள். 6ஆம் அதிபதி யார்? புதன். அந்த 6ஆம் இடத்துல சேர்றாங்க, புதனும் சேர்ந்துருக்கார். மகர ராசிக்கு 6ஆம் அதிபதி புதன், அஷ்டமாதிபதி சூரியன், 12ஆம் விரையாதிபதி குரு. இவங்க 3 பேரும் சேர்ந்திருக்கிறார்கள். 6, 8, 12ஆம் இடங்களுடைய அந்த தொடர்பு ஏற்பட்டிருந்தால், ஏதாவது ஒரு வகையில் பரிவர்த்தனையோ சேர்ந்து இருக்கிறதோ, இப்படி நிறைய வகையில் அதுக்கு தொடர்பு ஏற்படக்கூடிய அம்சம் அது நேரடியாகவே சேர்ந்து இருக்கிறது. இது வந்து விபரீத ராஜ யோகம்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் வந்து வர்ணிக்கின்றது, மிக உயர்வாக விசேஷமாக சொல்கின்றது. அதனால் மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்தில் ராஜயோகம் பெறுகிறீர்கள். புதன் வந்து ஒரு வாரம் இருந்துட்டு 8ஆம் தேதி, ஆணி மாதத்தினுடைய 8ஆம் தேதியிலே அந்த 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு வந்துடுறார். இருந்தாலும் கூட அந்த 8, 12 கூடையவர்கள் 6ல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு புதன் வீடு கொடுத்து இருக்கிறார்கள். அதனால் இந்த யோகம் கொஞ்சம் குறைந்தாலும் கூட கண்டினியூ ஆகுது, முற்றிலும் முடிந்து விடவில்லை. அதனால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் சாதிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெருந்தொகை வேணும், அது கிடச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி சொன்னால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பப்ளிக் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்து அதை வந்து பயன்படுத்தி கொண்டு பலனடைந்து அப்படி சொல்லக்கூடிய நிலை, அதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம். அப்புறம் அரசு வங்கிகளில் லோன் கேட்கலாம். அப்புறம் படித்தவர்கள் வந்து தங்களுடைய கல்வியை முன்னிறுத்தி அரசு
அரசிடத்திலிருந்து கடன் வாங்கி சுயதொழில் வியாபாரம் தொடங்கலாம். இப்படிப்பட்ட விஷயம்லாம் செய்யலாம். இதெல்லாம் ஈஸி கிடையாது, கஷ்டமானது. ஆனால் செய்ய முடியும். அது செய்து நல்லா வரலாம். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறோம். அதே போல் இந்த மாதத்தில் வந்துட்டு அந்த 6ஆம் இடம் வலுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய பகை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிற கேஸ் எல்லாம் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம். சத்துரு ஜெயம் ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்கின்றது. ரொம்ப காலமாக பல ஆண்டுகளாக வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, சொத்து சம்பந்தமான வழக்கு. அதை வந்து நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம். இந்த பலன் வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது. ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து உங்கள் உறவினரோ அல்லது உடன் பிறந்தவர்களுடைய விரோதம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை வந்து எதிர்காலத்துக்கும் வளர விடாமல் சரி பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய துறையில் இருக்கிறீங்க, அரசியலில் இருக்கிறீங்க. அப்போது போட்டின்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் ஆனது வரும். அதில் நீங்கள் நிரூபித்தால் தான் உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலுக்கு வந்து எப்படிலாம் தயாராகணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இதற்கான அம்சம் இருக்கிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய போட்டி இருந்தாலும் கூட நம்ம வந்து எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்ற விஷயங்களை செய்யலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம். இப்படி பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பலனாக தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது இருக்கின்றது. சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு வந்து பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதி. மாதம் தொடங்கும்போது 4ல் இருக்கார், அதுவும் பலன் தரும். அப்புறம் 5ஆம் இடத்துக்கே வந்துடுறார். அற்புதமாக இருக்கிறது. புதன் 7ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட பாக்யாதிபதி என்ற முறையில் 7லேருந்து ராசியை பார்க்குறது நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 2, 8ஆம் இடங்களில் ராகு மற்றும் கேது இருக்கும்போது அந்த கேதுவோடு செவ்வாய் சேர்ந்து 8ல் இருக்கிறது. அதனால் இந்த விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடியது உங்களுக்கு என்னென்னா கான்ஃபிடென்ஸாக கொடுக்கும். அதை ஓவர் கான்ஃபிடென்ஸாக போயிட்டு நீங்கள் வந்து சக்திக்கு மீறி எதையாவது செய்து விடக்கூடாது. ஒரு பிளான் இல்லாமல் எதுலையும் இறங்கிடக்கூடாது. குருட்டு தைரியம் இருக்கக்கூடாது. பெரியவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. சொத்துக்கள் விஷயங்களை ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு சொத்து வாங்கிறதுக்கும் அவசரப்படக்கூடாது, விற்கிறதுக்கும் அவசரப்படக்கூடாது. அதேபோல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். 6ஆம் இடத்துல கிரகங்கள் நிறைய வலுத்து இருந்தாலும் சில யோகங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒருத்தர் இடத்துலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு பலனை கொடுக்கும். அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அம்சமானது இந்த மாதத்தில் கடைபிடிக்கணும். இதெல்லாம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது. வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 6, 8, 12ஆம் அதிபதிகள் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க, புதனுடைய வீட்டில் இருக்காங்க. ராசி அதிபதி சனி அவர் வந்து 3ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கார். அதனால் இந்த மாதத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. சஷ்டி வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் குறைந்தபட்சம் 2 சஷ்டி வளர்பிறையில் தேய்பிறையில் வந்துடும். முடிஞ்சால் 2 சஷ்டியிலுமே விரதம் இருக்கலாம், அல்லது ஒரு சஷ்டியில் விரதம் இருந்து 2 சஷ்டியிலுமே அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாம். அப்படியாக சஷ்டி விரதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். கும்பம், கும்பராசி அன்பர்களே, ஆனி மாதம் சூரியன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய மாதம். சூரியன் 5ல் இருந்தால் பலன் எங்கேயாவது போட்டிருக்கா? போடல. அப்போ இந்த மாதம் சாதகமாக இருக்காதா? இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டால், நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் என்பது. அதுதான் நமக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் அறிவுறுத்தி இருக்கிறது. அதையும் எடுத்துக்கணும் பலன் பார்க்கும்போது, எந்த ஒரு பலன் பார்க்கும்போதும். அப்படி காலபுருஷ தத்துவத்தின்படி சூரியனுடைய இடம் எது? 5ஆம் இடம், அந்த சிம்மம் தான். அப்போ உங்கள் ராசிக்கு சூரியன் இப்போ எங்கே வந்திருக்கார்? சிம்மத்துக்கு வரல, ஆனால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அதனால் கட்டாயம் அது பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால், கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பூர்வீக சொத்தின் மூலமாக பலனை அடையலாம். உங்கள் மூலமாக சுயமாக பலன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் சொத்து இருக்குது. அந்த சொத்தை வந்து நீங்கள் முன்னிறுத்தி அதன் மூலமாக வருமானங்களை பெறலாம். பிறகு அந்த சொத்து சம்பந்தப்படுத்தி அதன் மூலமாக சுயதொழில் வியாபாரம் நீங்கள் செய்யலாம். அதுபோல் உங்கள் வேலை கூட பூர்வீகத்தில் நிறைய நிலப்புலன்லாம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு விவசாயம் போன்ற விஷயங்களை செய்யலாம். நிறைய பேருக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும், நமக்கும் பலன் வந்த மாதிரியும் இருக்கும். இயற்கை சார்ந்த ஒன்றை செய்கிற மாதிரியும் இருக்கும். புண்ணியம், அது வந்து தானியங்களை விளைவித்து பிறருடைய பசி தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் இருக்குது. டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக பலன் கிடைக்கக்கூடிய அம்சம், பூர்வீக சொத்தின் மூலமாக பலன் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு. அதுக்கப்புறம் கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் வந்து வளர்ந்து பொருள் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால பலன் கிடைக்கும். அதாவது எந்த ஒரு பெற்றோரும் வந்து பலனை எதிர்பார்த்து தன்னுடைய குழந்தைகளை வந்து வளர்ப்பது, ஆளாக்குவது, நிறைய பொருள் செலவு செய்து படிக்க வைப்பது கிடையாது. அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் தலையெடுத்து தான் அந்த குடும்பத்தை வந்து உயர்த்துவாங்க.
அந்த குடும்பமே தலையெடுக்கும். அந்த குடும்பத்தின் கடன், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் போக்குவாங்க. அந்த பெற்றோரை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ராஜா ராணி போல இருக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகமானது உங்களுக்கு இப்போது ஏற்படும். அந்த புத்திர ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதோடு சேர்ந்து புத்திரகாரகன் குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி புதன் இருக்கார். இந்த எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த பலன் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளால் குடும்ப பிரச்சனைகள் தீரும், பிள்ளைகளுடைய கல்வி சிறக்கும், அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கைகூடி வரும், அதை செய்ய முடியும். பேரன் பேத்தி எடுக்கக்கூடிய யோகமும் கூட இருக்கும். பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவர்கள் வந்து குழந்தைக்காக காத்திருக்காங்க, நீங்கள் எப்போ பேரன் கிடைப்பான் பேத்தி கிடைப்பான்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கான அம்சங்கள் ஏற்படும். அதில் பிரச்சனை இருந்தால் சரி செய்யக்கூடிய அம்சமானது இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த சூரியன் புதன் குரு 5ஆம் இடத்துல இருந்து இந்த மாதத்தில் தரக்கூடிய பலன். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார், 5ஆம் அதிபதியாக சேர்ந்து இருக்கார். அந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கார், செவ்வாயோடு ராசியில் ராகு இருந்து அந்த இடத்த பார்க்குறார். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் கும்ப ராசியில் இருந்து ரொம்ப நல்ல மெச்சூரிட்டி இருக்குது, உலகெல்லாம் தெரியும், அந்த பருவ வயது இன்ஃபேக்சுவேஷன்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, காதல் வயப்படுறீங்க, விரும்பிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும். 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, 2 பேரும் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல உத்தியோகம் பார்க்குறீங்க, அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து 2 பேரும் சேரக்கூடிய யோகத்தை பெற முடியும். பொதுவாக இந்த யோகம் வந்து நிறைய வழியில் சொல்லப்படும். 5, 7, சுக்கிரன் செவ்வாய், லக்னம் 7ஆம் இடம் தொடர்பு, அப்படி லக்னம் 3ஆம் இடம் 7ஆம் இடம் தொடர்பு, 3, 7, 11ஆம் இட தொடர்பு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சுக்கிரன் சந்திரனுடைய தொடர்பு, இதெல்லாம் இருக்கும்போது பிடித்த மாதிரி வாழ்க்கை துணை அமையும். இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த லவ் மேரேஜ்ன்றது, லவ் வந்து மேரேஜில் வந்து சக்ஸஸ் ஆகும், விரும்பலாம். இப்படிப்பட்ட அம்சமானது இந்த மாதத்தில் இருக்கிறது. இது வந்து சொல்லப்படுவது யாருக்குன்னு கேட்டால் நல்ல மெச்சூர்டு ஆனவர்களுக்கு. பருவ வயதில் படிக்கும்போதே வந்து லவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் செஞ்சால் அந்த ராசியில் ராகுவும் 7 கேதுவும் இருந்து போதாக்கரைக்கு 7 செவ்வாய் கேது சேர்ந்து இருந்து அது வந்து படிப்பையும் கெடுத்து வாழ்க்கையும் கெடுத்து விட்டுரும். அது பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த காதல் திருமணம் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருந்தால் பெற்றோரிடத்தில் போய் உட்காந்து பேசுகிறதுக்கு உகந்த மாதமாக இந்த மாதமானது இருக்கின்றது. இதெல்லாம் இந்த மாதத்தில் அனுகூலமான பலன்கள். சுக்கிரன் வந்து ராசிக்கு 3, 4ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். அந்த 15 நாட்களுக்கு பிறகு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வரார் இல்லையா, அது ரொம்ப யோகமான காலம். அந்த சமயத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், அந்த திருமண விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மனமானவர்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலையும் சந்தோஷத்திலையும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கோம். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கின்றதுனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த மாதத்தில் குலதெய்வம் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று ஊருக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது புதனுடைய வீடாக இருக்கின்றது. அந்த இடத்துல புதன் சூரியன் குருவுடைய சேர்க்கை இருக்கின்றது. அதனால் பெருமாள் கோயில் போயிட்டு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு வாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை தோறும் கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம், இல்லை குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு வரலாம். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன் தரக்கூடிய வழிபாடாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. மீனராசி அன்பர்களே, 4ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார். முழுமையான பலனை வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த மாதத்தில். சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்று. 2வது, பொதுவாக சூரியன் 4ன்னு சொன்னால் அவருக்கான இடம் 5. இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி 4ன்னா 5க்கு 12ஆம் இடம் அப்படின்றது அர்த்தம். ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமாக வருகிறது இந்த 4ஆம் இடம். அதனால் முழுமையாக பலனே இல்லை அப்படின்ற நிலை கிடையாது, பலன் கிடைக்கும். இது ஒரு காரணம். அவருடைய வீட்டிற்கு, அதாவது சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கார், ஆனால் அவருடைய வீடு சிம்மத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கார், இது ஒரு பலம். 2வது, சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கார். ராசிநாதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் பலனானது கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கும்போது இயற்கை அசுப கிரகங்கள் வந்து கேந்திர ஸ்தானங்கள் இருக்கிறது நல்லது, இயற்கை சுப கிரகங்கள் திரிகோணத்தில் இருக்கிறது நல்லதுன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஜாதக ரீதியாக சொல்லப்பட்ட விஷயம் கோச்சாரத்தில் நம்ம வந்து இதை கடைசியாக சொல்கிறோம்.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். எப்படி பலன் கிடைக்கும்னு சொன்னால், நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நல்ல பலன் அடைவதற்கான கல்வியை, உழைப்பை, வேலைகளை இப்போ செய்யலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த இடத்துல சூரியன், குரு, புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. அப்போ நீங்கள் சுகவாசியாக நிறைய ஓய்வு, நிறைய பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட்டு, பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்கிறது, அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே ட்ரிப் போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ கிடையாது. அந்த சுகஸ்தானம் குறைகின்றது. பொழுதுபோக்கு, நண்பர்களோடு கழிக்கக்கூடிய நேரம், திரையரங்கு அல்லது தொலைக்காட்சி இதில் செலவிடக்கூடிய நேரம், கையில் ஃபோன் வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் செலவிடக்கூடிய நேரம்லாம் குறைகிறது. படிக்கிறதுக்கு நேரம் அதிகமாக தேவை, வேலை அதிகமாக இருக்கும், அவ்வப்போது பிரயாணங்கள் செய்து விட்டு வர வேண்டியதாக இருக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக. வீடு மாற்றுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாதம் மாறலாமா, மாறக்கூடாதா, எப்போ போகலாம் அப்படின்ட்டு. வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்கன்னா கால நேரம்லாம் பார்த்துலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ புது இடத்துக்கு போகிறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அதுக்காக ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கும், அங்கே போய் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். இப்படியாக இந்த மாதம் வேலை நேரம் அதிகமாகும், அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும், அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும், பிரயாணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் செய்து பலன் அடையக்கூடியதாக இருக்கும். புதுசாக இப்போ ஒன்றை செய்து பிறகு பலன் அடையிறது. உதாரணத்துக்கு தோட்டம் போடுறீங்க. அக்னி நட்சத்திரத்துக்காக இந்த சித்திரை மாதத்துலேருந்து வைகாசி வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருந்தீங்க. இப்போது தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லும்போது போட்ட உடனே பலன் கிடைக்காது. அதுக்கு பல காலம் ஆகும் இல்லையா அறுவடை செய்கிறதுக்கு. அப்படி இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு எதிர்காலத்தின் பலனுக்கான விதையை போடலாம், ஆரம்பத்தை செய்யலாம், கடுமையாக உழைக்கலாம், பாடுபடலாம், அது பலன் தரும். மனை வாங்கிறது, வாங்கிய மனையில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, தோட்டம், விவசாயம் சார்ந்த பணிகள் செய்கிறது, பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறது, நிறைய இடம் போகணும், வரணும், பார்க்கணும், பரிவர்த்தனை பண்ணணும், அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் கலந்து பேசணும், நாள் குறிக்கணும், கல்யாணத்துக்கு நிறைய நாள் ஆகும், 1 வருஷம் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தா கூட ரொம்ப எல்லாம் அதிர்ஷ்டவசமாக சுய ஜாதகப்படி நல்லா அமைஞ்சு வந்தால் கூட 6 மாதம் ஆகும். அப்படி இப்போ நீங்கள் வந்து பெரிய பணிகளை வந்து எடுத்து செய்யலாம். உங்களுடைய அந்த ஓய்வு, பொழுதுபோக்கை குறைத்து கொள்ளணும், தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளணும், கடுமையாக உழைக்கணும், திட்டமிட்டு பணியாற்றணும். இப்படி செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு பலன் ஏற்படும். இது வந்து 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் குரு இருக்கார், அவரோட சூரியன் புதன் சேர்க்கை. அதனால் 2வது செவ்வாய் உங்கள் ராசிக்கு தன பாக்யாதிபதி. அவர் வந்து நீச்சமாக இருந்த நிலையிலிருந்து விடுபட்டு இப்போ வந்து 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அது பலனாக எடுத்துக்கொள்ளலாம். கேது செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கிறதுனாலையும் கூட நம்ம அந்த மனை வீடு சம்பந்தமான வேலையெல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அப்புறம் சுக்கிரன் வந்து மாதம் தொடங்கும்போது ராசிக்கு 2ல் இருக்கார். 2ல் இருந்தால் நல்லது. குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கும், பணம் வரும், செலவுக்கு எல்லாம் நல்லபடியாக செய்து முடிப்பீங்க, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, இனிமையாக பேசுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பிறகு சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார். பெரிய காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். புதன் 4லிருந்து 5க்கு வரார். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தில் பலன். ஜென்ம சனி அப்புறம் அர்த்தாஷ்டம குரு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் சுகவாசியாக இருக்க முடியாது, கடுமையாக உழைக்கணும், அவ்வளோதான். 12லிருந்து 6 வரைக்கும் தான் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கு. இந்த பக்கம் மகரத்திலிருந்து அந்த பக்கம் கடகம் வரைக்கும் எந்த கிரகமும் இல்லை, அந்த பக்கம் கன்னி வரைக்கும் எந்த கிரகமும் இல்லை. சிம்மத்தில் செவ்வாய் கேது இருக்காங்க. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த வீடுகளில் கிரகங்கள் இல்லை. இந்த ராகு கேதுகளுக்குள்ள கிரகங்கள் எல்லாம் இருக்குது. அது வந்து 12ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல. அப்போ ரெண்டுமே வந்து கடுமையான உழைப்பு, முயற்சி, அயராது பாடுபடுவது, இதுதான் உங்களுக்கு குறிக்குது. இந்த ராகு கேதுவை பற்றி சொல்கிறதுக்கு, ராகு கேத்துகளுக்குள்ள கிரகங்கள் இருக்கா, வெளியில் இருக்கா, காலசர்ப யோகமா, தோஷமாலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ சின்னதாக அதை பற்றி ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ராகு வந்து கும்பத்தில் இருக்கார், கேது வந்து சிம்மத்தில் இருக்கார். அப்போ இதுக்கு நடுவில் எந்த கிரகமும் இல்லை. அப்போது இதில் தலை யார், வால் யாருன்னு கேட்டால் ராகு தான் தலை. அப்போ ராகு வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த கும்பத்திலேருந்து அப்புறம் மகரம், தனுசு இப்படி தான் வருவார். அப்போது ராகுக்கும் கேதுக்கும் உள்ள கிரகங்கள் இல்லை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து இருக்காரு, ஒரே பாகையில் இருக்காரா, அல்லது கேதுவை தாண்டி வந்துட்டார்னா தாண்டி வரவில்லை. செவ்வாய் வந்து இந்த பூர நட்சத்திரங்களில் தான் சஞ்சரித்து கொண்டு இருப்பார். அப்போது கேதுவை தாண்டி இன்னும் அவர் வந்து வரலை. ஏன்னா கேது இப்போ தான் கன்னி சிம்மத்துக்குள்ளே வந்திருக்காருன்னு சொல்லும்போது அவர் உத்தரத்தில் தான் இருப்பார். அதனால் ராகு கேத்துகளுக்குள்ள கிரகங்கள் எதுவும் கிடையாது, அவங்க 2 பேரும் வெளியில் இருக்காங்க. 12, 6ன்னு சொல்லக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அதனால் வெளியூர், பிரயாணம், வேலை அதிகம்,
நிறைய போட்டிகளை சமாளிக்கிறது, இப்படியான பலன் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நிறைய உழைப்பீங்க, எதிர்காலத்தில் மிகச்சிறந்த பலன் அடைவீங்க. பலன்னு சொல்லும்போது மனை, வீடு, சொத்து போன்ற விஷயங்கள், கல்வி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பலனாக இருக்கிறது. கடுமையாக வேலை செய்யும்போது அந்த வேலை ரீதியாக பலன் கிடைக்கும். இது இந்த மாதத்தினுடைய பலன். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தின் குரு பூர்ணிமா, பௌர்ணமி நாள் மிக விசேஷமான நாள். அந்த நாளில் வந்து விரதம், வழிபாடு போன்ற விஷயங்களை செய்யுங்க. அதன் பிறகு இந்த மாதத்தில் ஒவ்வொரு சோமவாரமும் திங்கட்கிழமை காலையில் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாக தான் இப்போ உங்களுக்கு வேணும், சிவபெருமான அம்பாலை தரிசனம் பண்ணுங்கள். இதை செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கும் பலன்கள், இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.